தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். கர்த்தர் எல்லா தீமையினின்றும் என்னை ரட்சித்து தம்முடைய பரம ராஜ்யத்தை அடையும்படி என்னை காப்பாற்றுவார். அவருக்கு சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக என்று சொல்லி இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய கடைசி நிருபத்தில் அவர் எழுதுகிறத நம்ம பார்க்குறோம். இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய கடைசி நிருபம், அவர் மரிப்பதற்கு ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னாடி எழுதுகிற ஒரு நிருபந்தான் இந்த நிருபம் 2 தீமோத்தேயு. சரியா? இதுக்கப்புறம் தீத்தெல்லாம் இருக்குது, நீங்கள் பார்க்கக்கூடாது. அதெல்லாம் பைபிளில் ஒழுங்கு பண்ணும் பொழுது அந்த ஒழுங்கின்படி அதை மாற்றி வைத்திருக்கிறார்கள். ஆனால் ஸ்தோத்திரம், கடைசி எழுதுனது இந்த தீமை. சரி, இப்போ இன்னைக்குள்ள செய்தி என்ன அப்படின்னா, பவுலுக்கு வந்த தீமைகள் என்ன, ஆண்டவர் என்னென்ன தீமையில் இருந்தெல்லாம் அவரை காப்பாற்றினார் என்று நம்ம பார்க்க போகிறோம். சரியா? அதே வசன பகுதியில் தான் நிறைய காரியங்கள் இருக்கிறது. முதலாவதாக பவுலுக்கு வந்த தீமை என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். பவுல்னு சொன்னோன்னே நீங்கள் பவுலை மட்டும் யோசிக்கக்கூடாது, உங்கள் வாழ்க்கையும் அதில் சம்மந்தப்படுத்தி இன்றைக்கி ஆண்டவர் நம்மோடு கூட பேச போகிறார். சரியா? நம்ம வாழ்க்கை அதில் நிறைய சம்மந்தப்பட்டு வரும். நம்ம லைஃப்லையும் பவுல் சந்தித்த மாதிரி நிறைய சூழ்நிலைகள் நம்ம சந்தித்து கொண்டு இருப்போம். 2 தீமோத்தேயு 4:18 நம்ம இப்போ வசனத்தை வாசித்தோம். அப்படியே நீங்கள் மேலே படிங்க, 10ஆம் வசனத்தை வாசிங்க. ஏனென்றால் தேமா இப்பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து என்னை விட்டு பிரிந்து தெசலோனிக்கே பட்டணத்தில் என்ன போயிட்டான், அங்கே போயிட்டான். கிரேஸ்கே கலாத்தியா நாட்டிற்கும் தல்மாத்தியா நாட்டிற்கும் என்ன பண்ணிட்டாங்க, போயிட்டாங்க. இப்போ பவுல் ஒரு பெரிய ஊழியம் பண்ணிட்டு இருக்கிறாரு. இந்த பவுல் இப்போ தனிமையாக இருக்கிற மாதிரி ஒரு உணர்வு வருது. நல்லா கவனிங்க. இந்த தனிமை உணர்வு இன்னைக்கு நிறைய நேரங்களில் இந்த தனிமை உணர்வு இல்லைன்னா நம்ம தனியாக இருக்கிறோம், இந்த தனிமை உணர்வு பிசாசு இன்னைக்கு நிறைய நேரங்களில் அந்த தனிமை உணர்வை வைத்து இன்னைக்கு நிறைய பேரை வஞ்சிக்க, விழுந்து போக பயன்படுத்துகிறான். இந்த தனிமையாக இருப்பாங்க பாருங்க, அப்படிப்பட்டவங்க தான் இன்னைக்கு நிறைய பேர் விழுந்து போகிறாங்க. உள்ள உட்காரவே, கீழே உட்கார. அப்போ இந்த தனிமை அப்படிங்கிற அந்த உணர்வு இருக்கு பாருங்க, நான் தனியாக இருக்கிறேன் அப்படிங்கிற உணர்வு மட்டுமல்ல, என்னை யாரும் பார்க்கல, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு தனிமையாக ஒரு மனிதன் போகும் பொழுது அந்த மனிதன் பாவம் செய்கிறான். ஹல்லேலூயா. அந்த மனிதன் இல்லைன்னு சொன்னால் ஒன்று சோர்ந்து போகிறான். எலியா ஏன் சோர்ந்து போனார்? வானத்திலிருந்து அக்கினி இறக்கின எலியா ஏன் சோர்ந்து போனார்னா, அவருக்குள்ள ஒரு தனிமை உணர்வு. இந்த இஸ்ரவேல் தேவனுக்காக நான் மட்டும்தான் இருக்கிறேன், ஆனால் உண்மை அது கிடையாது. 7000 பேர் ஆண்டவர் வச்சிருக்கிறார், ஆனால் அவருக்குள்ள ஒரு தனிமை உணர்வு, நான் மட்டும் தான் இருக்கிறேன். இந்த தனிமை உணர்வு அவரை சோர்வுக்குள்ள உண்டாக்கி கொண்டு போயிட்டு, இனி யாரும் இல்லை அப்படிங்கிற ஒரு உணர்வு அவருக்குள்ள சோர்வு கொண்டு வந்தது. அப்போ தனிமை உணர்வும் தனிமையும் ஒன்று பாவத்தை தூண்டும், இல்லைன்னா சோர்வை உண்டாக்கும். இங்கே பவுல் தனிமையா இருக்கிறார், அவருக்குள்ள ஒரு தனிமை உணர்வு. அவ்வளோ பெரிய ஊழியத்தை செஞ்சவர், எத்தனையோ அசிஸ்டன்ட் பாஸ்டர்ஸை உருவாக்கினவர், எத்தனையோ உடன் ஊழியக்காரர் அவருக்கு இருக்கிறாங்க. ஆனால் எல்லாரும் இன்னைக்கு அவரை விட்டு போயிட்டாங்க. ஒரு தனிமை உணர்வு. அல்லேலூயா. இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் நம்ம வாழ்க்கையில் நம்ம நிறைய நேரம் சந்திப்போம். நிறைய நம்ம நல்லா பழகுவோம், எல்லாட்டையும் நல்ல அன்பாக இருப்போம், நல்லா சிரித்து பேசுவோம், நல்ல சொந்தக்காரங்க இருப்பாங்க, நிறைய அன்பானவங்க நமக்கு இருப்பாங்க. ஆனால் என்ன பிரச்சனைனா, 2 விதத்தில் மனிதர்கள் நம்மை விட்டு பிரிந்து போவார்கள். அல்லேலூயா. 3 விதங்கள் இங்கே இருக்கிறது. 3 விதத்தில் மனிதர்கள் நம்மளை விட்டு பிரிந்து போவார்கள். அதில் ஒருவர் எப்படின்னா, சூழ்நிலை நிமித்தமாக நம்மளை விட்டு அவங்க பிரிந்து தான் இருக்கணும், வேற வழி கிடையாது. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த தேமா விட்டுட்டு அடுத்த 2 மனிதர்களை சொல்றாரு. கிரேஸ்கே, தீத்து அப்படின்னு 2 பேரை சொல்றாரு. இந்த கிரேஸ்கையும் தீத்தும் ஊழியத்து நிமித்தமா அவங்க பவுலை விட்டு கொஞ்சம் தள்ளி போறாங்க, வேற வழி கிடையாது.
அவங்க ஊழியத்துக்கு போய் தான் ஆகணும். அப்போ சில மனிதர்கள் நம்முடைய வாழ்க்கையை விட்டு ஆண்டவர் தள்ளி வைப்பார். இல்லைன்னா அவங்க தள்ளி போக வேண்டிய நிலம், அவங்க நம்மளை கோவப்பட்டோ, நம்மள்ட்ட சண்டை போட்டோ, இல்லை நம்மளை வெறுத்துட்டோ அப்படிலாம் போக மாட்டாங்க. வேற வழி இல்லை. அப்படி போனாதான் அவங்களுடைய சில காரியங்கள், தரிசனங்கள் நிறைவேறும், அவங்களுடைய சில நோக்கங்கள் நிறைவேறும். அப்படி சில மனிதர்கள் நம்மளை விட்டு தனியா தள்ளி வைப்பார் ஆண்டவர். அதுவும் ஒரு வகையில் ஒரு தனிமை. அந்த தனிமையின் சூழ்நிலையை பிசாசு தீமையாய் மாற்ற முடியும். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? ஆனா இங்க பாருங்க, தேமா அப்படின்னு ஒரு மனுஷன் இருக்கிறான். இந்த தேமா என்ன பண்ணான் தெரியுமா? பவுலை விட்டுட்டு வேற ஊழியத்துக்கு வேற ஒரு இடத்துக்கு போல இப்பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்தான். இந்த உலகத்தின் மேல் ஆசை வைத்து பவுலை விட்டுட்டு போயிட்டான். எங்க போனா? தெசலோனிக்கே பட்டணத்துக்கு போயிட்டான். எங்க போய் நான் சொல்லுங்க? தெசலோனிக்கே பட்டணம். இந்த தெசலோனிக்கே பட்டணம் மிகுந்த ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு பட்டணம், மிக செழிப்பான ஒரு பட்டணம். இந்த பட்டணத்துக்காகவும் அவன் போயிட்டான். ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். ஹல்லேலூயா. சரி, அந்த இதில் நீங்கள் பாருங்க. சரி, இப்போ இந்த தெசலோனிக்கே பட்டணத்திற்கு அவன் போக காரணம் என்ன அப்படின்னா, அவன் வந்து ஊழியத்துக்காக போல. அவன் எதுக்கு போனா? ஆண்டவரை விட்டுட்டு உலகத்தை நேசிச்சதுனால. இதில் பாருங்க, இந்த தெசலோனிக்கே பட்டணம் அந்த இடது பக்கத்தில், அது அவ்வளோ பெரிய பட்டணம். கீழே நிறைய நான் கொடுத்துருக்குறேன். இந்த வலது பக்கம் இந்த லாஸ்ட்ல நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு ஹார்பர் இருக்கும். ஒரு ஹார்பர், அதாவது கப்பல் வந்து இறங்குகிற ஒரு முக்கியமான இடம். அதே நேரத்தில் கீழே பார்த்தீங்கன்னா இரவு நேரத்தில் அந்த பட்டணம் எப்படி இருக்குன்னு போட்டிருக்கிறேன். அதே நேரத்தில் அந்த ஒரு மார்க்கெட், அங்கே ஒரு பெரிய மார்க்கெட் இருக்கு. ஒரு செழிப்பான ஒரு பட்டணம், ஒரு செழிப்பான பட்டணம். ஹல்லேலூயா. பாருங்க, இதுக்கு இந்த படத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த லாஸ்ட் எண்டில், ஜூம் பண்ண முடியல, இந்த லாஸ்ட் எண்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த தெசலோனிக்கே பட்டணம், இதெல்லாம் இந்த சோப்பு கட்டடத்தில் கொடுத்துருக்கேன் பாருங்க. இதெல்லாம் ரோமர்கள் தனித்தனி பகுதிகளாக, ப்ரோவின்சன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, தனித்தனி பகுதிகளாக அவர்கள் வைத்து ஆளுகை செய்து கொண்டிருந்த இடங்கள். அதில் மேசிடோனியா அப்படிங்கிற அந்த பகுதியில் தான் தெசலோனிக்கே பட்டணம் இருக்குது. அந்த லெஃப்டில் நீங்கள் பார்க்கலாம். கீழே ரோம மாகாணங்கள், ஒவ்வொரு மாகாணங்களாக அது இருக்குது. அதில் மேசிடோனியா மாகாணத்தில் தான் தெசலோனிக்கே பட்டணம் இருக்குது. ரொம்ப ரொம்ப செழிப்பான ஒரு பட்டணம், ரொம்ப ரொம்ப செழிப்பான பட்டணம். இன்னொரு வகையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் ஒரு பெரிய ரோடு போட்டிருந்தாங்க. இந்த ரோடு வந்து எத்தனை கிலோமீட்டர்னா 1120 கிலோமீட்டர். அந்த காலத்திலே அந்த ரோடு வந்து முக்கியமாக இந்த மேசிடோனியா பட்டணம், இந்த தெசலோனிக்கே பட்டணத்தின் வழியாக தான் கிராஸ் பண்ணி அந்த பக்கம் போகுது. அப்போ நல்ல ரோடு வசதி, அதே நேரத்தில் என்ன வசதி அப்படின்னா, நல்ல கப்பல் வந்து இறங்குகிற, சரக்குகள் பொருட்கள் வந்து இறக்குகிற ஒரு முக்கியமான இடம். அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா ரோடு வசதி வழியாக, கடல் வழியாக இந்த பட்டணத்தில் பல விதமான வருமானங்கள் ஈட்டுவதற்கான பல வழிகள் இந்த பட்டணத்தில் இருக்கு. ஹல்லேலூயா. அப்போ நான் என்ன நினைக்கிறேன்னா, தேமா இந்த பட்டணத்துக்கு போகிறாரு. போகும்பொழுது அப்படியே பார்க்குறாரு, ஆகா, உலகத்திலே இல்லாத பெரிய ரோடு எங்கே தான் இருக்கு? இந்த தெசலோனிக்கே பட்டணத்தில் தான் முக்கியமாக அது கிராஸ் பண்ணி போகுது. அதே நேரத்தில் எவ்வளவு பெரிய துறைமுகம் இருக்கு இங்கே மட்டும். இது ஊழியத்தில் இருக்கும் பொழுதே, இது எப்போ? ஊழியத்தில் இருக்கும் பொழுதே. இங்கே மட்டும் நம்ம வந்து கொஞ்சம் தொழில் பண்ணால் போதும், எவ்வளவு காசு சம்பாதிக்கலாம், எவ்வளோ வருமானம் சம்பாதிக்கலாம், எவ்வளவு பணம் சம்பாதிக்கலாம், அப்படிப்பட்ட எண்ணம். ஆனால் இதே பட்டணத்துக்கு தான் பவுலும் வரார், தெசலோனிக்கே பட்டணத்துக்கு. அவர் பார்க்குறாரு, இந்த ரோடை பார்க்குறாரு, இந்த துறைமுகத்தை பார்க்குறாரு, இந்த பட்டணத்தின் செழிப்பை பார்க்குறாரு. ஆராய்ச்சியாளர் சொல்கிறாங்க, அந்த நாட்களில் அந்த பட்டணத்தில் 2 லட்சம் மக்கள் இருந்தாங்களாம். கற்பனை பண்ண முடியுதா? 2 லட்சம் மக்கள் அந்த பட்டணத்தில் இருந்தாங்களாம். அப்போ இத்தனை லட்சம் மக்கள் இருக்கிறாங்க. அவருக்கு வருமானம் செய்யணும்னு தோணலை,
இத்தனை இந்த கப்பலை, இந்த துறைமுகத்தை பயன்படுத்தி, இந்த சாலை வசதிகளை பயன்படுத்தி எவ்வளவு சுவிசேஷம் சொல்லலாம், எத்தனை ஜனங்கள் ஆண்டவருக்குள்ள கொண்டு வரலாம், எவ்வளவு பெரிய ஊழியத்தை இந்த பகுதியில் செய்யலாம் என்று யோசித்தார். அவருடைய தரிசனம் தெசலோனிக்கே பட்டணத்தில் ஒரு நல்ல ஒரு சபை உருவானது. கை உயர்த்தி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. அப்ப ரெண்டு பேரும் ஒரே சூழ்நிலை தான் பார்க்குறாங்க. தேமாவும் இதே சூழ்நிலை தான் பார்க்குறாரு, பவுலும் ஒரே பட்டணத்தை தான் பார்க்குறாங்க. ஆனால் விஷயம் என்ன தெரியுமா? ரெண்டு பேருடைய பார்வையில் வித்தியாசம் இருக்கு. ஹல்லேலூயா. இந்த பட்டணம் ரொம்ப ஆசீர்வதிக்க பட்டணம், ஒரு மேன்மையான ஒரு பட்டணம். இந்த பட்டணத்தில் உள்ளவங்க ரோமர்களால் ஆளுகை பண்ணப்படலை, அவங்களுக்குள்ளேயே தலைவர்களை வைத்து ஆண்டு கொண்டாங்க. அதுபோல் மிலிட்ரிக்கு ஏதாவது உதவி வேணா கூட இந்த பட்டணத்திலேருந்து அனுப்பியிருக்காங்க. அவ்வளவு ஒரு செழிப்பான ஒரு ஸ்ட்ராங்கான பட்டணம். பவுல் இந்த பட்டணத்தை ஊழியத்தின் வாசலாய் பார்த்தார். தேமா இந்த பட்டணத்தை பணம் சம்பாதிக்கிற இடமாய் பார்த்தான். ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க, பணம் சம்பாதிக்கிற தப்புன்னு நான் சொல்லலை, ஆனால் பண ஆசை தப்பு. பணம் தப்பு கிடையாது, பைபிள் எங்கேயுமே பணத்தை தப்பா சொல்லவே இல்லை. ஆனால் பண ஆசை வருது பாருங்க. தேவ சித்தம்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், எனக்கு பணம் சம்பாதிக்கிறதா முக்கியமான வேலை, பணம் மட்டும் எனக்கு வந்தா போதும், பணம் என் வீட்டில் வந்து குமிஞ்சு கிடக்கணுங்கிற ஒரு பண ஆசை வருது பாருங்க. தேவ சித்தத்தை பார்க்கிலும், நம்ம இருக்கிற தரிசனம், நம்ம இருக்கிற தேவனுடைய திட்டம், நம்ம இருக்கிற அபிஷேகம், இதை எல்லாவற்றையும் பார்க்கிலும் எந்த ஒரு மனுஷன் பணத்தை அதிகமாக நேசிக்கிறானோ அவன் கண்டிப்பா இந்த பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து இந்த பிரபஞ்சத்துக்கு பின்னாடி தான் போவான், இந்த உலகத்தின் முன்னாடி தான் போவான். தேமா அவன் மேல இருக்கிற ஊழி, அபிஷேகம், தரிசனம், வரங்கள், கனிகள் அதையெல்லாம் அவனுக்கு பெருசா தோணல. பணம் சம்பாதிக்கணும், அதுக்கு சரியான இடம் தெசலோனிக்கே பட்டணம் தான். பவுலோடு உட்கார்ந்தான், ஊழியம் செஞ்சான், பிரசங்கம் பண்ணா, கை தட்டினா, பாட்டு பாடினா. ஆனால் அவனுடைய பாதி மனசு எங்கே தெரியுமா இருந்து, எப்போ தெசலோனிக்கே பட்டணம் போகலாம், எப்போ அங்கே போய் ஊழியம் செய்யலான்னு. பவுல் ஏதோ ஒரு நேரத்தில் சும்மா சத்தம் போட்டிருப்பார் போல, ஏதோ தப்பு பண்ணியிருக்கான், சின்னதாக சத்தம் போட்டிருப்பாரு, உடனே அப்படியே திருப்பிட்டு போயிட்டான், மூஞ்ச திருப்பிட்டு. அப்போ ஏன்னா அவன் எதிர்பார்த்துட்டுலாம் இருந்தான் எப்போ போகலான்னு. ஆமாவா இல்லையா? ஹல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் ஆண்டவரை விட்டு போகிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? இவங்க மனசுக்குள்ளே நிறைய தேவையில்லாத உலக ஆசை உள்ள கிடக்கு, கேப்பு பார்த்துட்டு இருக்கிறாங்க, டைம் பார்த்துட்டு இருக்கிறாங்க, வேற ஒன்றும் இல்லை. எப்போ போகலான்னு ஒரு என்னது உலகத்தின் மேலே. சர்ச்சுக்குள்ளே வந்து உட்கார்ந்தாலும், கைத்தட்டினாலும், ஆவியில் நிரம்பினாலும், அந்நிய பாஷை 25 விதமாக பேசினாலும் மனசு எங்கே இருக்கு? ஒரு ஓரமாக தெசலோனிக்கே பட்டணமாகிய இந்த உலகத்துக்கு மேலே ஒரு ஆசை அப்படியே ஒட்டிட்டு இருக்கிறனால டைம் பார்த்துட்டு இருக்கான் பிசாசு, எப்போ தூக்கிட்டு போகலான்னு. அந்த டைம் கிடைச்சோன்னா கரெக்டாக அந்த டைமை பயன்படுத்தி, அந்த கேப்பை பயன்படுத்தி பிசாசு தூக்கிடுறான். அப்படிதான் யூதாசை தூக்குனான். 3.5 வருஷம் இயேசுவோடு உட்கார்ந்துருந்தவன், இயேசுவோடு சாப்பிட்டவன், இயேசுக்கு பாதத்தில் பக்கத்தில் உட்கார்ந்து பிரசங்கம் கேட்டவன், இயேசுவோ ஜெபிக்கும் பொழுது, அற்புதம் செய்யும் பொழுது எல்லா நன்மைகளையும் பெற்றவன். ஆனால் ஒரு ஆசை, எப்படி பணம் சம்பாதிக்கலாம், எப்படி பணம் சம்பாதிக்கலாம். ஹல்லேலூயா. பணம் சம்பாதிக்கணும் என்கிற ஒரு ஒரு வெறி, அதாவது என்னன்னா, தேவன் நம்மேல் வைத்திருக்கிற திட்டத்தை பார்க்கிலும் பணத்துக்கு மேல, உலகத்துக்கு மேல ஒரு ஆசை வரும் பொழுது அது ஒரு மனுஷனை பாவத்துக்குள்ளாய் வழி நடத்துது. ஹல்லேலூயா. அது ஒரு மனுஷனை அப்போ ஆண்டவர் நம்முடைய சிந்தனைகள், நம்முடைய பார்வையெல்லாம் ஆளுக பண்ணணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நீங்க சம்பாதிங்க, நீங்க உழைங்க, ஆனா உங்க மேல ஒரு தரிசனம் என்று ஒன்று வச்சிருக்கிறார், உங்க மேல ஒரு நோக்கம் ஒன்று வச்சிருக்கிறார், உங்க மேல ஒரு திட்டம் ஒன்று வச்சிருக்கிறார். அதுதாங்க பெருசு, அதை அதிகமா நீங்க நேசிங்க. நான் சொல்றேன், எத்தனை பேருக்கு புரியுது? அல்லேலூயா. இந்த தேமாவை போல இருக்காதீங்க. பணம் சம்பாதிக்க எனக்கு யாருக்கும் எல்லாருக்கும் தெரியும், பணம் சம்பாதிக்க எல்லாருக்கும் தெரியும், எல்லாருக்கும் திறமை இருக்கு, இல்லாம இல்லை. ஆனா வேதம் என்ன சொல்லுகிறது? நம்ம மேல தெய்வம் வைத்த ஒரு திட்டம் ஒன்று இருக்கு, நம்ம மேல தெய்வம் வைத்த நோக்கம் ஒன்று இருக்கு, நம்ம மேல ஆண்டவர் வைத்த சித்தம் ஒன்று இருக்கு. அதை பவுல் அதிகமாய் மேன்மைப்படுத்தினார். அல்லேலூயா. அதை அதிகமா நேசிங்க, அதை அதிகமா யோசிங்க. நான் ஆண்டவருக்காக என்ன செய்ய போறேன், நான் ஆண்டவருக்காக என்ன பண்ணணும், நான் ஆண்டவருக்காக என்ன செஞ்சுட்டேன், இது வரைக்கும் ஒண்ணுமே செய்யலையே. ஹல்லேலூயா. அதை அதிகமா நேசிங்க. நீங்க வேலைக்கு போங்க, சம்பாதிங்க, ஆனா உங்க வாழ்க்கையில ஒரு பகுதி கர்த்தருக்காக ஏதாவது செய்யணும். எல்லாரும் நல்ல வேலை செஞ்சு சம்பாதிச்சுட்டு 80 வயசு பல்லு விழுந்த பிறகு ஆண்டவருக்கு இவங்களுக்கு ஆத்ம பாரம் வரும். கிடுகிடு வயசுல, ரெட்டையர்ட் ஆகிற வயசுல தான் நிறைய பேருக்கு ஆத்ம பாரமே வருது. ஓ தேசம் அழியுது. எத்தனை வயசுல? 80வது வயசுல தேசம் அழியுது. அப்ப 80 வருஷம் தேசம் அழியலையா?
தெய்வம் உங்க மேல ஒரு நோக்கம் வச்சிருக்கிறார். தெய்வம் உங்களை குறித்து ஒரு தரிசனம் வச்சிருக்கிறார். தெய்வம் உங்க மேல ஒரு கிருபை, ஒரு வரம் இருக்கு. உங்களுக்கு போதிக்கிற பிரசங்கியாருக்கு இல்லாத வரம் இந்த இடத்துல நிறைய பேருக்கு இருக்கு. எனக்கிட்ட இல்லாத கிருபைகள் உங்கள்கிட்ட இருக்கு. அதை வச்சுக்கிட்டு நம்ம சும்மா இருக்கக்கூடாது, அதை பெருக்கணும். ஹல்லேலூயா. ஆண்டவருக்காக உங்களுக்குள்ள என்ன கிருபை இருக்கு, என்ன திறமை இருக்கு, அதை பயன்படுத்துங்க. பிரைஸ் லார்ட். ஆமென் சொல்லுங்க. நான் பைபிள் காலேஜ் நடத்துகிறோம் பாருங்க. ஒரு சகோதரி அடிக்கடி என்கிட்ட சொல்லுவாங்க, பாஸ்டர், அங்கே கிளாஸில் இருப்பாங்க அவங்க, பாஸ்டர் எனக்கு திறமையே இல்லை, எனக்கு கிருபை. ஒரு நாள் கிளாஸ் நடத்திட்டு இருக்கும் பொழுது ஆவியானவர் எனக்கு அப்படியே, நான் ஃப்ளோவாக சும்மா தான் பேசுகிறேன் அவங்கள்ட்ட, சிஸ்டர் உங்களுக்கு ஆத்தும ஆதாயம் செய்கிற கிருபை இருக்குது. அவங்க அப்படியே ஷாக் ஆகிட்டாங்க. எந்த ஒரு மனுஷன்ட்டையும் போய் ஆண்டவரை பற்றி சொல்லி அந்த மனுஷன் ஆண்டவருக்குள்ளே கொண்டு வர ஒரு டேலண்ட், ஒரு கிருபை, ஒரு பேச்சு திறமைன்னு சொல்லலாம், அது ஆண்டவர் உங்களுக்குள்ளே வச்சிருக்கிறார். ஆமாம் பாஸ்டர், உண்மைதான், யார்கிட்டையும் நான் ஃப்ரீயாக பேசிடுவேன். அவங்க அப்படியே வாய் திறந்து சொன்னாங்க. திறமை இல்லை, தாளந்தில்லைன்னு யாரும் சொல்ல முடியாது. எல்லாருக்குள்ளேயும் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் யூனிக்காக தனித்துவம் ஆண்டவர் உருவாக்கி வச்சிருக்கிறார். உங்கள் மேலே ஒரு தரிசனம் இல்லாமல் ஆண்டவர் உங்களை ரட்சிக்கலை, உங்கள் மேலே ஒரு வரம் இல்லாமல், உங்கள் மேலே ஒரு கிருபை இல்லாமல் ஆவியானவர் உங்கள் மேலே இறங்கி வரலை. ஹல்லேலூயா. ஆனால் விஷயம் என்னன்னா, நம்ம பார்வை மாறணும். இந்த தேமா நல்ல கிருபையுள்ள மனுஷன்தான். பவுல் சொல்றாரு, எல்லா கிருபையும் எல்லா ஊழியத்தையும் தூக்கி எரிஞ்சிட்டு உலகத்தை நேசிச்சு ஓடிட்டான்டா, உலகத்தை மேல அன்பு வச்சுட்டான்டா. இந்த தெசலோனிக்கா பட்டணத்தில் போய் நான் ஒரு சபை ஆரம்பித்தேன். ஆனால் அவனும் அதே தெசலோனிக்கா பட்டணம் வந்திருக்கான். அவனுக்கு அங்கே ஊழியம் செய்யணும்னு ஆசை வரல. அந்த துறைமுகத்தையும் அந்த ரோடையும் அந்த மார்க்கெட்டையும் அங்கே இருக்கிற சூழ்நிலைகள் 2 லட்சம் மக்களையும் பார்க்கும் பொழுது இந்த 2 லட்சம் பேருக்கு நம்ம தொழில் பண்ணால் எவ்வளோ சம்பாதிக்கலாங்கிற எண்ணத்துலலாம் அவன் வந்துட்டான். ஐயோன்னு பவுல் தன்னுடைய வயதான காலத்தில் இவனை நினச்சி வேதனைப்படுற மாதிரி மாறிட்டு, இந்த உலகத்தில் நாம் வாழுகிறோம், ஒரு நாள் ராஜ்யத்துக்கு வருவோம், தேவன் நம்மளை குறித்து வேதனைப்படுவார், சந்தோஷப்படுவாரா? அது நம்முடைய வாழ்க்கையில தான் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஐயோ உனக்கு எவ்வளவோ திறமை தந்தேன், எவ்வளவோ நேரம் தந்தேன், எவ்வளவோ கிருபைகள் தந்தேன், எல்லாத்தையும் வீணடிச்சுட்டு இப்படி ஒன்னும் இல்லாம ஏன் முன்னாடி வந்து நிற்கிறேன் ஆண்டவர் உங்களை பார்த்து வேதனைப்படாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். பவுல் தன்னுடைய வயசான காலத்தில் கண்ணை மூடும் பொழுது தேமாவை குறித்து வேதனையோடு தான் மரித்தார். ஒரு ஆமேன் சொல்லுங்க. தூக்கம் வருவங்க லேலியா சொல்லுங்க. லேலியா. ரொம்ப உஷாரா இருக்கீங்களோ. ஹல்லேலூயா. அப்போ இது ஒரு உணர்வு, இது ஒரு தனிமை உணர்வு. ஹல்லேலூயா. எனக்கு கூட இருக்கிறவங்க ஊழியத்தின் நிமித்தமா என்ன விட்டு போறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த தேமை என் கூட இருப்பான்னு நினைச்சேன், என்னை விட்டுட்டு போயிட்டானே. இது ஒரு தனிமை உணர்வு, இது ஒரு தீமையாக்கும். தீமைன்னு சொல்றது சத்துரு இந்த சூழ்நிலையை தீமையா மாற்ற முடியும். ஹல்லேலூயா. என்ன ஊழியம் செஞ்சு என்ன பிரயோஜனம்ங்கிற எண்ணம் வருவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. இத்தனை வருஷம் ஊழியம் பண்ணிருக்க பவுல், எத்தனை வருஷம் ஊழியம் பண்ணார், வயசாயிடுச்சு. இப்போ அவருக்குள்ள ஒரு எண்ணம் வர வாய்ப்பு இருக்கு. இப்போ அவருக்குள்ள ஒரு எண்ணம் வர வாய்ப்பு இருக்கு. என்ன வரும்? எத்தனை வருஷம் ஊழியம் செஞ்சு ஒரு பையன் நம்ம கூட இல்லையே. இந்த லூக்கா மட்டும்தான் இருக்கிறான். ஆனா தேமா என்னோடு இருப்பான்னு நினைச்சு அவன் போயிட்டானே. இந்த சூழ்நிலையை பிசாசு தீமையாய் மாற்ற முடியும். ஆனா பவுல் சொல்கிறார், அந்த தீமை என்னை அணுகாமல் என்னை ஆண்டவர் காத்தார். ஹல்லேலூயா சொல்லுங்க. கைத்தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. நான் சொல்றேன், இந்த உலகத்துல நீங்க நேசிக்கிறவங்க, நீங்க எதிர்பார்க்கிறவங்க, நீங்க இவங்க என் கூட கடைசி வரை இருப்பாங்க நினைக்கிறீங்களா, அப்படிப்பட்ட மனிதர்கள் உங்களை கைவிட்டாலும் அந்த சூழ்நிலையை தீமையால அந்த சூழ்நிலை நன்மையாய் மாற்ற கர்த்தர் உங்களுக்கு கிருபை தருவார். கைத்தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. அதுல 16ஆம் வசனம் வாசிங்க. அதே 2 தீமோத்தேயு 3:16 வாசிங்க. நான் முதல் விசை உத்தரவு சொல்ல நிற்கையில் ஒருவனும் என் கூட என்ன செய்யல. இந்த முதல் விசை உத்தரவு சொல்ல நிற்கிற என்ன தெரியுமா? பவுல் முதல்ல இது 2வது அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்கிறார் ரோமர்களால. 2 தீமோத்தேயுல முதல்ல அவர் அரெஸ்ட் பண்ணும்போது ரோம்ல இருக்கும் பொழுது, அப்போ வீட்டு சிறையில் இருந்தார். என்ன சிறை அது? இந்த மாதிரி குடவுன் இல்லை, அது வீட்டு சிறை. அப்போ இருக்கும் பொழுது அவரை விசாரிக்க கூப்பிட்டாங்களாம். பவுல் என்ன பண்ணாங்களாம்? விசாரிக்க கூப்பிட்டாங்களாம். அவர் சொல்றாரு, ஒருவன் என் கூட. எவ்வளோ கஷ்டமான பாதை பாருங்க. எவ்வளோ ஊழியக்காரங்களை உருவாக்கி எத்தனை சபைகளை கட்டின ஒரு மனுஷன், கோர்ட்டில் அவருக்கு கேஸ் வருது, அவர் மேல கள்ள கேஸ் போட்டிருக்காங்க. என்ன கேஸ் போட்டிருக்காங்க? அவன்
ரோமர்கள் இந்த யூதர்களுடைய மதம் மாத்திரம் அதை மாத்திரம் இதை மாத்திரம் கள்ள கேஸ் போட்டு அவனை விசாரிக்க கூப்பிடுறாங்க. பவுல் சொல்றாரு, என் கூட ஒருவனு நிக்கல. ஒண்ணு மனிதர்கள் நிக்க முடியாத சூழ்நிலை, இன்னொன்னு அவனை விட்டுட்டு ஓடினாங்க. ஒருவர் என் கூட. நல்ல கவனிங்க, இப்படிப்பட்ட சூழ்நிலை நமக்கு வரும். இந்த சூழ்நிலையை பிசாசு தீமையாய் மாற்றுவான். நல்லா கவனிக்கிறீங்களா? நான் சொல்றது புரியுது? அல்லேலூயா. சரி, இவ்வளவு பண்றோம், நமக்கு கூட ஒருத்தர் நிக்கலையே, எல்லாரும் நம்மளை கைவிட்டாங்களே. இந்த ஒரு இது என்ன பண்ணும் தெரியுமா? நமக்கு நல்ல சோர்வு உண்டாக்கும், நம்மளை ஜெபிக்க தூண்டாது, நமக்கு பைபிள் வாசிக்க தோணாது. மனிதர்கள் எனக்கு துணையா இல்லை என்கிற எண்ணம் நமக்கு ஒரு பெரிய சோர்வை உண்டாக்கும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆனா பவுல் சொல்லுகிறார், அந்த சோர்வு எனக்கு வந்தது, ஆனா கர்த்தரோ எனக்கு துணை நின்று என்னாலே பிரசங்கம் நிறைவேற ஆண்டவர் கிரியை செய்தான்னு சொல்றார். அல்லேலூயா. என்னை பலப்படுத்தினார் சொல்றார். அந்த தீமை, அந்த பவுல் அந்த தனிமையில போகும்பொழுது பிசாசானவன் நிறைய தவறான எண்ணங்களை நமக்குள்ள உண்டாக்கி, நெகட்டிவான வார்த்தைகளை நமக்குள்ள உண்டாக்கி நம்ம சோர்வுக்குள்ள கொண்டு வருவோம். அல்லேலூயா. அப்போ அப்படிப்பட்ட தீமையில கூட ஆண்டவர் நம்மளை காக்க நல்ல தேவனா இருக்கிறார். ரெண்டாவது பாருங்க, ஸ்தோத்திரம், 14ஆம் வசனம் வாசிங்க. 14ஆம் வசனம் வாசிங்க. கண்ணானாகிய அலெக்சாந்தர் எனக்கு வெகு தீமை செய்தான், அவனுடைய செய்கைக்கு தக்கதாக கர்த்தர் அவனுக்கு பதில் அளிப்பாராக. இது ரெண்டாவது தீமை. முதல் தீமை நான் சொன்னேன், இது மூணாவது தீமை. ஆக்சுவலா முதல் தீமை நான் என்ன சொன்னேன்? நம்மோடு இருக்க முடியாத சூழ்நிலையில மனிதர்கள் நம்மளை விட்டு போறது. ரெண்டாவது, நம்மளை விட மற்ற காரியங்களை அதிகமாக நேசிச்சு, இல்லைன்னா ஊழியத்தை விட, இல்லைன்னா அவங்க மேல இருக்கிற தேவ தரிசனத்தை விட மற்ற காரியங்களை நேசிச்சு தேவ ராஜ்யத்தை இழந்து அப்படி போகிற மனிதர்கள் நம்மளை விட மற்றதை அப்படி பார்த்து அப்படி போயிடுவாங்க. இன்னொன்று என்ன தெரியுமா? கூடையே இருந்து குழி பறிக்கும். அதான் இந்த கண்ணானாகிய அலெக்சாந்தர். இது போகாது, கூட இருந்து நமக்கு தீமை செஞ்சுக்கிட்டே இருக்கும். இப்போ முதல் தீமை மனிதர்கள் இல்லையேங்கிற ஒரு தீமை, துணையா யாருமே நிக்கலையேங்கிற ஒரு எண்ணம், அது பிசாசு தீமையா மாற்ற ரொம்ப முயற்சி பண்ணுவான். எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? அந்த ப்ராக்டிக்கலா புரியுதா உங்களுக்கு? ப்ராக்டிக்கலா அது செய்வான். எல்லாரும் நமக்கு சப்போர்ட், நீங்க நாங்க நிக்கிறோம் சிஸ்டர், நாங்க நிக்கிறோம் பிரதர், நீங்க ஜெபம் பண்ணுவோம் அப்படி சொல்லும்போது நமக்கு ஒரு தைரியம் தானா வரும். யாரும் இல்லைன்னு சொல்லும்போது நமக்கு எப்படி வரும்னா, அந்த சூழ்நிலை தான் பிசாசு பார்த்துக்கிட்டே இருப்பான். அதை தீமையாய் மாற்றி நம்மளுக்கு நீ என்ன ஜெபம் என்ன பிரயோஜனம், பாஸ்டரே கண்டுக்கலே, என்னைய சொல்லுவான், பாஸ்டர் என்ன பண்ணல உன்னை கண்டுகளே, இப்படி எல்லாம் சொல்லி. ஆனா பாஸ்டர் உங்களுக்காக ஜெபம் பண்ண தான் செய்வாரு. ஆனா அப்படி ஒரு எண்ணத்தை கொடுத்து ஒரு தனிமை உணர்வுக்குள்ள கொண்டு போய் உங்களை தள்ள பார்ப்பான், கீழே தள்ள பார்ப்பான். அது ஒரு தீமையான நேரம். அந்த தீமையான நேரம் பவுலோட ஆண்டவர் இருந்தாரா? அடுத்த தீமை என்ன? கூட இருந்தே குழி பறிக்கான் ஒருத்தன். அவன் பேர் அலெக்சாண்டர். அவன் பேர் என்ன? அவனை கண்ணான்னு போட்டிருக்கு. இந்த கண்ணான்னு சொல்றது என்ன? நீங்க இங்க ஒரு ஊர்ல ஒன்று இது சொல்ல கண்ணான், அந்த கண்ணா இல்லை. இது என்னன்னா, இது மெட்டல் வைத்து வேலை செய்யறவங்க, உலோகங்களை வைத்து வேலை செய்யறவங்க, அதுதான் கண்ணானாகிய அப்படின்னு போட்டிருக்கு. ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. சரி, இவனை குறிச்சு அப்போஸ்தலர் 19:33 நீங்க வாசிங்க. அதுல அந்த இவன் அலெக்சாந்தர் யாருன்னு நம்ம பார்ப்போம். அப்போஸ்தலர் 19:33. அப்பொழுது யூதர்கள் அலெக்சாந்தர் என்பவனை கூட்டத்திலே சிலர் அவனை முன்னே இழுத்து விட்டார்கள். சரி, இப்போ இந்த சம்பவம் உங்களுக்கு புரியலன்னா நல்லா கவனிங்க, நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த அலெக்சாந்தர் எங்க உள்ளவன் அப்படின்னா, இந்த பவுல் 2 தீமோத்தேயுல சொல்ற இந்த அலெக்சாந்தர் தான் அப்போஸ்தலர் 19 சொல்ற இதே அலெக்சாந்தர் சொல்லி அநேக வேத வல்லுநர்கள் சொல்றாங்க. பொதுவாக இந்த வேத வல்லுநர்கள் சொல்ற சில விஷயத்தை நம்ம கன்க்ளூட் பண்ண முடியாது. காரணம் என்னன்னா, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று சொல்லுவாங்க. ஆனால் ஒரு 85% வேத வல்லுநர்கள் என்ன சொல்றாங்கன்னா, பவுல் தீமோத்தேயுக்கு சொல்ற அந்த அலெக்சாண்டர் இந்த அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரத்தில் வருகிற இதே அலெக்சாந்தர் தான் சொல்றாங்க. இன்னொரு விதத்தில் நம்ம எப்படி இதை உறுதிப்படுத்தலாம்னா, தீமோத்தேயு எங்க ஊழியம் பண்ணிட்டு இருக்கிறாரு? எபேசில் பாஸ்டரா இருக்காரு. எங்க பாஸ்டரா இருக்காரு சொல்லுங்க?
இப்போ அந்த 2 தீமோத்தேயு எழுதும் பொழுது தீமோத்தேயு எங்க பாஸ்டரா இருக்காரு? எபேசில் இருக்கிறாரு. அப்போ இதே அலெக்சாந்தர் எங்க உள்ளவன் தெரியுமா? எபேசில் உள்ளவன். அந்த அப்போஸ்தலர் 19 எபேசில் தான் நடக்கு. அப்போ அலெக்சாந்தர் எபேசில் உள்ளவன். பவுல் தீமோத்தேயுக்கு நல்ல தெரிஞ்ச ஒரு ஆளை பற்றி தான் அதில் பேசுறார். நல்லா அதை படிச்சு பாருங்க. கண்ணானாகி அலெக்சாந்தர் ஒருத்தன் இருந்தான் அப்படின்னு சொல்லல. கண்ணானாகி அலெக்சாந்தர்னு சொல்லி அந்த ஆளை சொல்லும் பொழுதே தீமோத்தேயுக்கு தெரியுது, வேற ஒன்று இன்ட்ரடக்ஷனும் கொடுக்க வேண்டாம். அப்போ தீமோத்தேயு எபேசு பட்டணத்தில் இருக்கிறான். அதே எபேசு பட்டணத்தில் இருக்கிற முக்கியமான ஒரு ஆள் இந்த அலெக்சாண்டர். தீமோத்தேயுக்கு நல்ல தெரிஞ்ச ஒரு ஆள். இவனை குறித்து இப்போ பவுல் பேசுறார். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. சரி, இப்போ இந்த படத்தை பாருங்க. இந்த படம் அப்படியே நான் ஒரு இது மாதிரி என்ன அனிமேஷன் மாதிரி வரும் பாருங்க. இது எபேசில் தியானால் அப்படின்னு சொல்ற ஒரு கோயில். அந்த படம் ஆரம்பிக்கும் போது ஒரே ஒரு தூண் இருக்கு பாருங்க. அது இன்னைக்கு இருக்குது. அந்த தூண் ஒரு தூண் தான் இன்னைக்கு இருக்குது. ஆனால் அந்த கோயில் எப்படி இருந்திருக்கும், அந்த விக்கிரக கோயில் எப்படி இருந்திருக்கும்? கிட்டத்தட்ட 168 தூண்கள் வைத்து 60 அடி உயரத்துக்கு உள்ள ஒரு பெரிய பிரம்மாண்டமான பண்டைய உலக அதிசயத்தில் ஒரு கோயில் இது. இந்த கோயிலுக்கும் பவுல் ஊழியம் செய்யும்போது இந்த கோயில் அங்கே இருந்தது. பவுல் ஊழியம் செய்யும்போது இந்த கோயில், இந்த தியானால் அப்படிங்கிற இந்த கடவுளுடைய இந்த விக்கிரகத்தினுடைய கோயில் இருந்தது. இப்போ நல்லா கவனிங்க, என்னை பாருங்க. இந்த பவுல் இந்த ஊழியம் செய்யும் பொழுது என்ன ஆச்சு தெரியுமா? இந்த கோயிலுக்கு போறவங்க இந்த கோயிலுக்கு போறதை ஸ்டாப் பண்ணிட்டு இயேசுவை எல்லாம் ஆராதிக்க ஆரம்பிச்சிட்டான். கை உயர்த்தி ஆண்டு ராமன் சொல்லுங்களேன். அல்லேலூயா. இது உலக புகழ்பெற்ற கோயில். இன்னைக்கு உலக புகழ்பெற்ற கோயில் நிறைய இருக்கா நம்ம ஊர்ல? அந்த மாதிரி உலக புகழ்பெற்ற கோயில். ஆனா பவுல் அந்த பட்டணத்தில் ஊழியம் செய்யும் பொழுது எல்லாம் இதை விட்டுட்டு என்ன பண்ணிட்டான் அப்படின்னா, இயேசு ஆராதிக்க ஆரம்பிச்சிட்டான், எல்லாம் சர்ச்சைக்கு வர ஆரம்பிச்சிட்டான். உடனே இந்த கோயிலுக்கு வெளியே சில பேர் தொழில் பண்றாங்க. என்ன தொழில் தெரியுமா? இந்த கோயிலையே குட்டியா பொம்மையா செஞ்சு அதை விற்பாங்க. குட்டியா என்ன செய்வாங்க? பொம்மையா செஞ்சு அதை சேல் பண்ணி, இப்போ நீங்க தாஜ்மஹால் போனீங்கன்னா தாஜ்மஹாலை குட்டி குட்டியா செஞ்சு அந்த ரோட்ல விற்பான். அது ஒரு தொழில், நல்ல தொழில். அப்போ இது உலக புகழ் பெற்றதுனால உலகத்துல இருந்து பல பேர் இந்த கோயிலை தேடி வர்றாங்க. ஆனா வர்றவங்க எல்லாம் ரட்சிக்கப்படுறான். அப்ப இந்த தொழில் செய்யறவங்களுக்கு பயங்கர கோபம் வருது. பவுலை எப்படியாவது அழிக்கணும், கொல்ல வேண்டும் என்று முயற்சி பண்றான். அல்லேலூயா. பவுல் கொல்ல வேண்டும் என்று முயற்சி பண்ணி பவுலுக்கு உதவி செய்த 2 பேரை கூட்டிட்டு இந்த பாருங்க, அந்த காலத்தில் இது ஒரு பெரிய ஒரு ஆடிட்டோரியம், ஒரு பெரிய ஒரு தேட்டர் மாதிரி. இது சரியா? தேட்டர்னா நீங்க இப்போ உள்ள தேட்டரில் முக்கியமான இடங்கள், முக்கியமான சம்பவங்கள் இந்த இடத்துல தான் நடக்கும். இது இன்னைக்கு இடிந்த நிலைமையில் இருக்கிறது. இந்த படத்தை நீங்க பார்த்தீங்க அப்படின்னா முன்னாடி இது இப்படி தான் இருந்திருக்கும். இது ரீஸ்ட்ரக்சர் பண்ணியிருக்காங்க, கம்ப்யூட்டர் வச்சு இப்படி தான் இருக்குன்னு சொல்லி ரீஸ்ட்ரக்சர் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் இந்த இடம் முன்னாடி எப்படி இருந்ததுன்னா இந்த மாதிரி தான் இருக்கு. சரி, இந்த இடத்துக்கு கூட்டிட்டு அந்த பவுலுக்கு உதவி செய்தவங்களை உள்ள கூட்டிட்டு அடிக்க கொல்லுவதற்கு நிற்கிறாங்க. அல்லேலூயா. அப்போ பவுல் என்ன பண்றாரு? அவங்கள காப்பாத்துறது உள்ள போக பார்க்கறாரு. சீஷர்கள் அவனை உள்ள விடல. ஏன்னா பவுல் உள்ள போனா பவுலையும் கொண்டுருவாங்க. உடனே என்ன பண்றாங்க தெரியுமா? அந்த நேரத்தில் இந்த அலெக்சாந்தர் அப்படின்னு சொல்ற இவன் அங்க சில தொழில் பண்ணி இரும்பை வச்சு, இந்த கோயில்லாம் பண்ணல, இரும்பை வச்சு குட்டி குட்டியா சில காரியங்களை செஞ்சு அவன் தொழில் பண்ணிட்டு இருக்கிறான். அவனை பிடிச்சு உள்ள விடுறாங்க. அல்லேலூயா. நீ பேசு அப்படின்னு சொன்னா அந்த நேரத்தில் அன்னைக்கு அந்த சமுதாயத்தில் மதிக்கப்படுகிற ஒரு நிலையில் அவன் இருந்தான். அதனால தான் அவனை கூட்டத்தில் பிடிச்சி உள்ள தள்ளி விடுறாங்க. அல்லேலூயா. ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? அவனை பிடிச்சி உள்ள தள்ளி விடுறாங்கன்னு அர்த்தம் என்ன? அன்னைக்கு அவன் பேசுறத 4 பேர் கேட்பாங்க. அப்படி ஒரு மதிப்பில் அவன் இருக்கிறான். அது மட்டும் இல்லாம அவன் அன்னைக்கு பவுலுக்காக பேசுறான் பாருங்க. அன்னைக்கு பேசினானா அன்னையோட அவனுக்கு எபேசில் தொழில் பண்ண முடியாது. அன்னையோட அவன் தொழில் போச்சு, அன்னையோட வருமானம் போச்சு, அவ்வளோதான். அன்னைக்கு அவன் பேசுறது யாரும் கேட்கல, கூச்சல் போட்டு தான் இருந்தாங்க. ஆனால் இவன் பவுலுக்காக பேச வர்றான்னு தெரிஞ்சிட்டுனா அவனுடைய பெயரும் இத்தனை வருஷம் சம்பாதிச்ச தொழிலும் என்ன செஞ்சிடும்? போயிடும். ஆனால் அது ஒன்றையும் பொருட்படுத்தாம அவனை தள்ளி விடுறாங்க. ஆனாலும் அந்த 33ஆம் வசனத்தில் நீங்கள் படிச்சீங்கன்னா ஜனங்களுக்கு உத்தரவு சொல்ல அவன் மனதா இருந்தான்னு பைபிள் போட்டிருக்கு. அல்லேலூயா. 3 விஷயம் நடக்குங்க. ஒன்று, அந்த எபேசில் உள்ளவங்க அவனை கொல்லுவாங்க. இல்லைன்னா அவனுக்கு நல்பெயர் போகும். 3வது அவன் தொழில் போகும். இந்த 3ல ஏதோ ஒன்று நடக்க, இந்த 3ம் நடக்க வாய்ப்பு இருக்கு. ஆனால் அதையே எல்லாவற்றையும் யோசிக்காம சுவிசேஷத்திற்காக பவுலுக்காக உயிரை கூட கொடுக்க இந்த இடத்துல நின்ன பேசின
அந்த அலெக்சாந்தர் இப்ப எப்படி மாறிட்டானா, பவுலுக்கு தீமை செய்கிறவனா மாறிட்டான். ஒரு ஆமென் சொல்லுவோம். ஹல்லேலூயா. 34 வசனம் படிங்க. 34 வசனம் படிங்க. போதும், தேங்க்யூ. அவன் யூதன் என்று கண்டுபிடிச்சிட்டாங்க. அவனை பார்த்தோன்னு யூதன் கண்டுபிடிச்சாங்க. எப்படி ஒருவனை பார்த்தோன்னு கண்டுபிடிக்க முடியும்? இந்த படத்தை பாருங்க. யூதர்களுடைய உடைக்கும் மற்றவர்கள் உடைக்கும் வித்தியாசம் இருக்கு. இந்த யூதர்கள் ஒரு ஷால் மாதிரி போட்டிருக்காங்க பாருங்க. அந்த ஷாலுக்கு எண்டில் இந்த பெண்களுடைய நிச்சயம் ஷாலில் இருக்கா, அந்த அந்த பிள்ளைக்கு ஷாலில் இருக்கு பாருங்க. எண்டில் பாருங்க, அதில் ஒரு குஞ்சான்ஸ் இருக்கும். அதுக்கு பேர் என்னன்னா ஜிட் ஜிட் அப்படின்னு எபிரேயத்தில் சொல்லுவாங்க. அது எல்லா ஆண்களுடைய உடையினுடைய முனையிலும் இருக்கணும். இந்த உடையில எண்டு இருக்கு பாருங்க. இப்போ நான் ஒரு யூதனா இருந்தால் அது ஜிப்பா எண்டில் என்ன போட்டிருக்கணும், ஒரு ஜிட் ஜிட் தொங்க போட்டிருக்கணும். இப்படி தொங்க நூல் மாதிரி. நான் அந்த அதெல்லாம் தண்ணி அந்த படத்தில் போட்டிருக்கிறேன். சரியா? அந்த ஷாலுக்கு எண்டில் தோணும். பெரும்பாடு உள்ள ஸ்திரீ இயேசுவின் வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் வாசிக்கிறோம்ல, இயேசுக்கு ட்ரெஸ்ஸை தொடலை, இயேசுக்கு வஸ்திரத்திலிருந்து தொங்கின இந்த ஜிட் ஜிட் இந்த ஒரு நூலை தான் தொட்டா. அந்த ஒரு நூலை தொடும் பொழுதே அவளுக்குள்ளே வல்லமை பாய்ந்தது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இது யூதர்கள் அன்னைக்கே உடுக்கிற ஒரு உடை. இவன் அப்போ எங்க இருக்கிறான்? இவன் எருசலேம்ல இல்ல, எபேசு பட்டணத்துல விக்கிரக ஆராதனை நடக்கிற இடத்துல அந்த இந்த உடை யூதர்களுக்கு உடுக்கணும்னு ஆண்டவர் போட்ட ஒரு கட்டளை. அல்லேலூயா. அதுக்கான வசனங்கள் அதில் கீழே கொடுத்துருப்பேன் பாருங்க. அந்த இடது பக்கம் கொடுத்துருப்பேன். உங்களுக்கு தெரியாது, இந்த இதில் படத்தில் தெரியாது. நான் உங்களுக்கு தனியாக உங்களுக்கு நான் அதை அனுப்பி வைக்கிறேன். நீ கேட்டால் அந்த தேவனுடைய வசனத்தை மேன்மைப்படுத்தும்படியாக அந்த 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 வஸ்திர தொங்கலை அவங்க பார்க்கும் பொழுது தேவனுடைய வசனத்தை அவங்க நினைவு கூறணும். அதை பார்க்கும் பொழுதெல்லாம் ஒரு வசனத்தை நினைவு கூர்ந்து வசனத்தை சொல்லிகிட்டே இருக்கணும். அப்படி ஒரு காரியம் அது. ஆமென். ஹல்லேலூயா. அப்படி வசனத்தை நினைவு கூற அந்த ட்ரெஸ்ஸில் படம் பொழுதெல்லாம் அந்த நியாயப்பிரமாணத்தை ஒவ்வொன்றா அவங்களுக்கு ஞாபகம் வர நியாயப்பிரமாணத்தை சொல்லி வசனத்தை சொல்லிக்கிட்டே இருக்கணும். அந்த வசனம் அது அவங்க வஸ்திரத்தை தொட அது ஒரு சென்ஸ் மாதிரி அவங்க என்ன பண்ணோம். நம்ம சொல்கிறது எத்தனை பேருக்கு புரியுது? இப்போ பாருங்க, ஒரு தொங்கல் போட்டு இப்படி நடக்கிறாங்க. டக்குன்னு அப்படி ஒரு போட்டோன்னே அது கரெக்டாக 618 இருக்கும். 618 நியாயப்பிரமாணம். அந்த சொட்டைகள் 618 இருக்கும். அப்படி பட்ட உடனே அது அவங்க சின்ன வயசுலேருந்து படித்த அப்படியே வசனத்தெல்லாம் அப்படியே சொல்லுவாங்க. அப்படியே சொல்லி இது பண்ணும். அது ஆண்டவர் அவங்களுக்கு கொடுத்த அந்த வசனத்தை ஞாபகப்படுத்துறது. இன்னைக்கு அந்த வேலையை தான் ஆவியானவர் நமக்குள்ளே செஞ்சுட்டு இருக்கிறார். வசனத்தை ஞாபகப்படுத்திக்கிட்டே இருப்பார். அதனால தான் நம்ம வஸ்திர தொங்கல் போடுறது இல்லை. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போ பாருங்க, இவன் எபேசில் இருக்கான், விக்கிரகத்தை ஆராதிக்கிற இடத்துல இருக்கான். ஆனாலும் ஆண்டவர் கொடுத்த அந்த உடையை போட்டு கொண்டு ஒரு சாட்சியா அந்த இடத்துல நிற்கிறான். அவனை பார்த்தோன்னு யூதன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். நான் சொல்ல புரியுதா புரியலையா? ஹல்லேலூயா. அப்போ பார்த்த உடனே கிறிஸ்தவன், பார்த்த உடனே யூதன்னு கண்டுபிடிக்கிற ஒரு இடத்துல இருக்கான். பவுலுக்காக பேச நம்ம உயிர் பெயரோன்னு தெரியும். ஒருவேளை உயிர் போகாட்ட கூட நம்ம தொழில் பெயரோன்னு தெரியும். தொழில் போகாட்டா கூட நமக்கு இருக்கிற நல்ல பெயரோன்னு தெரியும். என்ன பிரச்சனை ஆனாலும் எப்படி ஆகிலும் இந்த ஊழியக்காரங்களை பவுலுக்கிட்ட, இந்த நபர்களை பவுல் கையிலிருந்தும் ஊழியக்காரங்களை கையிலிருந்து விடுதலையாக்கி கொண்டு வரணும்னு சொல்லி அன்னைக்கு பவுலுடைய அசிஸ்டன்ட் பாஸ்டர்ஸ்க்காகவும் பவுலுக்காகவும் நின்று பேசினவன் தான் அலெக்சாந்தர். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது? ஒரு ஆமென். ஹல்லேலூயா. ஒரே வார்த்தையில் சொன்ன தன் ஜீவனை பொருட்படுத்தாமல் ஆண்டவருக்காக நின்ன ஒரு மனுஷன். அந்த எபேசுங்கிற அந்த விக்கிரக ஆராதனை செல்கிற இடத்துல கூட எபேசியர்கள் மாதிரி உடை உடுக்காம ஒரு யூதனாக உடை உடுத்து தேவ மனுஷனாய் வாழ்ந்த ஒரு மனுஷன் இப்ப எப்படி மாறிட்டான் தெரியுமா? பவுலுக்கு கூட இருந்தே தீமை செய்கிறான். ஹல்லேலூயா. இவன் எப்படி இப்படி மாறினான் தெரியுமா? பைபிள் என்ன சொல்லுது தெரியுமா? இவன் ஏன் இப்படி மாறினா? 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனமும் 20ஆம் வசனமும் வாசிங்க. 1 தீமோத்தேயு. ஏன் இவன் இவ்வளவு வைராக்கியம் உள்ளவன் எப்படி இப்படி பின்மாறி போனான்? பைபிள் அழகா சொல்லுது. 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 19, 20. 1 தீமோத்தேயு 1, 19, 20. இந்த நல்மனசாட்சி சிலர் தள்ளிவிட்டு விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தினார்கள். இமனேயும், அதே அலெக்சாந்தர் பத்தி பேசுறாரு பாருங்க. அலெக்சாந்தரும் எப்படிப்பட்டவர்கள்? அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அவர்கள் தூஷிக்கப்படாதபடி சாத்தானிடத்தில்
அப்போ இந்த அலெக்சாண்டர் என்பவன், நல்ல திரும்பவும் சொல்றேன், பார்த்தோடனே தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துற மாதிரி உடை உடுத்திருந்தவன். அவன் ஒரு விக்கிரகம் நிறைந்த ஒரு இடத்துல இருக்கிறான். அவன் நினைச்சா அந்த எபேசியல் மாதிரி உடை உடுத்து கொண்டு எபேசுடைய விக்கிரகங்களை செஞ்சு கொண்டு நல்ல தொழில் பண்ணலாம். அந்த கோயில் மாதிரி பொம்மைகளை செஞ்சு நல்ல தொழில் பண்ணலாம். ஆனால் அதெல்லாம் செய்யாமல் அவனுக்கு ஆண்டவர் கொடுத்த தொழிலை பயபக்தியோடு செஞ்சு ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ்ந்து பவுலுக்காக உயிரை கூட கொடுக்கதற்கு நின்ன ஒரு மனுஷன் எப்படி எந்த அளவுக்கு பின்மாறி போனான்னா, பவுல் சொல்றார், அவன் நல் மனசாட்சி அவன் கெடுத்தான். எதை கெடுத்தான்னு சொல்லுங்க. நல்ல கவனிங்க, மனசாட்சி அப்படின்னா என்ன? இந்த மனசாட்சி ஒருவன் கெடுக்க முடியுமானால் கண்டிப்பா கெடுக்க முடியும். ஒவ்வொரு ரட்சிக்கப்படாத மனுஷனானாலும் சரி, எல்லா மனுஷனுக்கும் மனசாட்சின்னு ஒன்று இருக்கும். என்ன இருக்கும் சொல்லுங்க? எல்லாரும் என்ன கவனிக்கிறீங்களா? எல்லாருக்கும். முதல்ல திருடும் பொழுது இல்லை ஒரு தப்பை செய்யும் பொழுது டப்பு 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 டப்புன்னு, அது 1 வயசானாலும் சரி, 1ஆம் கிளாஸ் படிக்கிறனாலும் சரி, 2ஆம் கிளாஸ் ஆனாலும் சரி, 20 வயசானாலும் சரி, முதல்ல ஒரு தப்பு பண்ணும்போது இருதயம் அடிக்கும், கண்டிப்பாக அடிக்கும். அது ரட்சிக்கப்பட்டிருக்கணும் அவசியமே கிடையாது அந்த மனுஷன். ஆனால் இன்னைக்கு நிறைய பேர் போகிற போக்கில் என்ன பண்ணிடுறது, ஒரு கல்யாண வீட்டுக்கு போனால் செருப்பை போட்டுட்டு நம்ம ஆளு அவைய செருப்பை விட்டுட்டு நம்ம செருப்பு அவி புது செருப்பை போட்டுட்டு வந்துடுறது. சர்ச்சில் வந்து என்ன செய்யறது, போட்டு வெளியே கிடக்க செருப்பு யாருக்கு செருப்பு? உங்க செருப்பு கிடையாது. ஆனா சர்ச்சுக்குள்ள வந்துட்டு மனசாட்சி என்ன செய்யல, உறுத்தல. மனசாட்சி என்ன செய்யல, நம்ம ஒரு தப்பு பண்ணியிருக்கோமே, நமக்கு உரிமை இல்லாத ஒரு பொருளை எடுத்திருக்கோமே. அல்லேலூயா. மனசாட்சி என்ன செய்யாது, ஏன் உறுத்தல? முதல்ல தப்பு செய்யும் போது மனசாட்சி அடிச்சு பாருங்க, அடிச்சு பாருங்க. அதை நீங்க என்ன பண்ணிட்டீங்கன்னா உதாசீனப்படுத்திட்டீங்க. இந்த மனசாட்சி நம்மளை திரும்ப திரும்ப தப்பு செய்யும் பொழுதெல்லாம் நமக்குள்ள இருந்து நம்மளை உணர்த்தும். ரட்சிக்கப்படாதவளா இருந்தாலும் சரி, இது தப்பு இது தப்பு இது தப்புன்னு உணர்த்தும். பேசிக்கான சில விஷயங்கள், பிப்ளிக்கலா இல்லை, பேசிக்கா. ஆனா அதையும் தாண்டி ஒரு மனுஷன் தப்பு பண்ணும் பொழுது 5 வாட்டி 6 வாட்டி 7 வாட்டி 10 வாட்டி 15 வாட்டி 20 வாட்டி அதே தப்பை திரும்ப திரும்ப செய்யும் பொழுது அந்த மனசாட்சி செத்துரும். அந்த மனசாட்சி உணர்வை இழந்துரும். அதனால தான் 1 தீமோத்தேயு 4:1 அது சூடுண்ட மனசாட்சின்னு பவுல் சொல்றார். 1 தீமோத்தேயு 4:1 சூடுண்ட மனசாட்சின்னு சொல்வார். அப்படின்னா அதுக்கு உணர்வு இருக்காது, அது சென்ஸை இழந்துரும். அல்லேலூயா. சரி, இப்போ ஒரு மனுஷன் ரட்சிக்கப்படுறான். நல்லா கவனிங்க, ஒரு மனுஷன் என்ன பண்றாங்க, ரட்சிக்கப்படுறான். ரட்சிக்கப்படும் பொழுது ஆவியானவர் உள்ள வராரு பாருங்க. அந்த சூடுண்ட மனசாட்சியா இருந்தாலும் திரும்பி ரீஆக்டிவேட் பண்ண வராத, திரும்பி அது புதுசா ஒரு குழந்தை மனசு மாதிரி அந்த மனசை மாத்துவார். சொல்லுவாங்க பாருங்க, நான் பாவம் பண்ணிட்டே இருந்தேன், ரட்சிக்கப்பட்ட பிறகு எனக்கு சினிமா பார்க்கவே தோணலங்க, எனக்கு அதை பார்த்தாலும் ஏதோ அருவருப்பா இருக்கு, எனக்கு முடியலைங்க, அதை ஆஃப் பண்ணாதாங்க எனக்கு மனசு திருப்தியா இருக்கும். உங்க மனசாட்சி கரெக்டா இருக்கு. ரட்சிக்கப்பட்ட பிறகு வடிவேல் காமெடி பார்த்து சிரிக்க முடியுதுன்னா மனசாட்சி செத்துட்டுன்னு அர்த்தம். மனசாட்சி என்ன ஆச்சு, செத்து போச்சு. வீட்டுக்கு வீட்டுக்குள்ள போனா நம்ம சிரிச்சுக்கிட்டு இருக்கோம், பரவாயில்ல ஆண்டவர் சந்தோஷமா வச்சிருக்காருன்னு பார்த்தா டிவியில ஒரு காமெடி ஓடுது. வீடு டிராஜடிக்ல போயிட்டு இருக்கு. நாளைக்கு என்ன செய்வோன்னு வீட்டில் என்ன, நாளைக்கு வாழவா சாவான்னு இங்க வீடு போயிட்டு இருக்கு. இவங்க டிவியை பத்தி சூடுண்ட மனசாட்சி, மனசாட்சி செத்து போயிடுச்சு, உள்ள கிடக்க மனசாட்சி. நம்ம பண்றது தப்பு, நான் தெய்வ பிள்ளையாக்கும், என் மேல ஒரு அபிஷேகம் இருக்கு, கர்த்தர் என் பக்கத்தில் இருக்கிறாரு, ஆவியானவர் எனக்குள்ள இருக்கிறாரு, நான் தேவனுக்காய் பெரிய காரியங்களை செய்ய வேண்டும், நான் இந்த லூசு பையில பார்த்து பல்ல காட்டிட்டு இருக்கிறேங்கிற ஒரு உணர்வு இல்லாத சூடுண்ட மனசாட்சி. ஆமேன்னு சொல்லுங்க. ஆமா. இப்ப ஆவியானவர் உள்ள வரும் பொழுது இந்த மனசாட்சி ரீஆக்டிவேட் ஆகும். அல்லேலூயா. எபிரேயர் 9:14 சொல்லுது, இயேசுவின் இரத்தத்தால நம்ம மனசாட்சியை கழுவ 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 அது இன்னும் உணர்வுள்ளதாய் மாறும். செத்த கிரியை செய்கிற மனசாட்சி
ஒரு உணர்வுள்ள மனசாட்சியாய் அது மாறும். அப்ப ஆவியானவர் நம்மகிட்ட பேசுறாரு சொல்றோம் தெரியுமா? ரட்சிக்கப்பட்ட பிறகு இந்த மனசாட்சி வழியாக தான் நம்மோடு பேசுகிறார். ஒரு ஆமேன் சொல்லுங்க. அப்போ நார்மலா ஒரு மனுஷன் தப்பு சரின்னு தெரியறதை விட ரட்சிக்கப்பட்ட பிறகு இந்த வேதத்தின் ஒழுங்குக்குள்ள நம்மளை பைபிள் படிக்க படிக்க படிக்க, ஓ இதெல்லாம் தப்பா, இதெல்லாம் நான் செய்யக்கூடாதா அப்படிங்கிற ஒரு உணர்வு வரும். அந்த தப்பு திரும்ப செய்யும் பொழுது ஆவியானவர் இந்த வசனத்தை வச்சு மனசாட்சியின் வழியா நம்மோடு பேசதான் இந்த வசனத்தின் ஒழுங்குக்குள்ள நம்மளை கொண்டு வருவார். அப்போ ஒரு மனுஷனை வசனத்தின் ஒழுங்குக்குள்ள கொண்டு வர ஆவியானவர் மனசாட்சிங்கிற அந்த ஆயுதத்தை பயன்படுத்துகிறார். பவுல் தீமோத்திக்கும் தீத்துக்கும் திரும்ப 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 சொல்றாரு. அவர் 2 அசிஸ்டன்ஸுக்கு திரும்ப திரும்ப சொல்றார், உன் நல் மனசாட்சியை நீ காத்துக்க, உன் நல் மனசாட்சியை காத்துக்க, நீ உன் நல் மனசாட்சியை காத்துக்க. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமா. இப்போ இந்த அலெக்சாந்தர் என்ன பண்ணான் தெரியுமா? முதல்ல ஒரு தப்பு பண்றான், மனசாட்சி அடிக்குது, திரும்ப அதே தப்பை பண்றான், திரும்பியும் பண்றான். கடைசியில் விசுவாசத்தை இழந்தான், ஊழியத்தை இழந்தான், அபிஷேகத்தை இழந்தான், பிரதிஷ்டையை இழந்தான், எல்லாத்தையும் இழந்தான். பவுல் சொல்றாரு, இவனை சாத்தாண்ட ஒப்பு கொடுத்தாவாகிலும் இவன் திருந்துவான்னு சாத்தாண்ட ஒப்பு கொடுத்து பார்த்தேன், அப்பவும் திருந்தல. கடைசியில் என்ன பண்ணான் தெரியுமா? அவ்வளவு பெரிய அப்போஸ்தலனுக்கு பக்கத்துல இருந்து கூட இருந்து குழி பறிக்கிறவனா மாறிட்டான். பவுல் சொல்றார், வயசான காலத்துல இந்த அலெக்சாந்தர் எனக்கு ரொம்ப தீமை பண்ணிட்டான்டா. எனக்காக ஒரு காலத்துல நின்னவன் மனசாட்சி சூடுன்றதுனால, மனசாட்சி செத்து போனதுனால இன்னைக்கு எனக்கே துரோகம் பண்றான். நான் ஒரு ஊழியன், நான் ஒரு அப்போஸ்தலன், நான் அவனுக்காக எவ்வளவு ஜெபம் பண்ணியிருப்பேன், இன்னைக்கு எனக்கே அவன் வஞ்சகமா மாறிட்டான். அதனாலதான் 1 தீமோத்தி 1:18 பவுல் சொல்றாரு, 1 தீமோத்தி 1:18, நீ விசுவாசம் நல் மனசாட்சி உடையவனாயிரு. உன் மனசாட்சியை நீ இழந்துராத. உன் மனசாட்சி எவ்வளவு உணர்வுள்ளதா இருக்கிறதோ அவ்வளவு உணர்வுள்ளதாய், அவ்வளவு பரிசுத்தமா உன் ஜீவியம் இருக்கும். ஒரு ஆமேன் சொல்லுங்க. திரும்ப சொல்றேன், உங்க மனசாட்சி எவ்வளவு உணர்வுள்ளதா இருக்கிறதோ, எவ்வளவு சுத்தமா இருக்கிறதோ அவ்வளவு சுத்தமா உங்க வாழ்க்கை இருக்கும். அவ்வளவு சுத்தமா உங்க வாழ்க்கை இருக்கும். உங்க மனசாட்சி ரட்சிக்கப்பட்டிருக்கும், அந்நிய பாஷை பேசுறோம், மனசாட்சி சில இடத்துல உணர்வு இழந்தான் இருக்கு. சில தப்பை பண்ணாலும் அது தப்புன்னு நமக்கு தெரிய மாட்டேங்கி. திருடுறாங்க, தப்புன்னு என்ன செய்ய மாட்டேங்கி, நம்ம தப்பு பண்றோம்னு தெரிய மாட்டேங்கி. ஹல்லேலூயா. என்னத்தையாவது பொய்ய சொல்லி உருட்டி எடுத்து 5 ரூபா பொருளை 15 ரூபாய்க்கு வித்துருவாங்க. பொய் சொல்லி அது பொய்ன்னு என்ன செய்ய மாட்டேங்கி, தெரிய மாட்டேங்கி. மனசாட்சி செத்து போச்சு. ஏன் மனசாட்சி செத்து போச்சு? சின்ன வயசுல இருந்து திருடுறது, ரட்சிக்கப்பட்ட பிறகும் அந்த திருட்டு தொடர்ந்துட்டே இருக்கு. சின்ன வயசுல இருந்து பொய் சொல்றது, ரட்சிக்கப்பட்ட பிறகும் என்ன பண்ணுது? நான் சொல்றேன், நம்ம பொய்யை சாதாரணம் நினைக்கணும். ஒரு மனுஷனை பிசாசு விழுத்துவதற்காக, வீழ்ச்சி அடைய பண்ணுவதற்காக அவன் எடுக்கிற முதல் ஆயுதம் பொய். உங்களை பொய் சொல்றவங்கள மாத்துவான். நீங்க பொய் சொல்ல ஆரம்பிச்சிட்டாலே நீங்க விழ போறீங்கன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. எதுக்கு எடுத்தாலும் ஒரு பொய், வாய் எடுத்தாலே பொய். ஏதாவது ஒரு பொய்யை சொல்லி நம்ம தப்பிக்கணும், நம்ம நல்ல பிள்ளை ஆகணும். ஏன்னா மனசாட்சி செத்து போச்சு. நம்ம சொல்றது பொய்ன்னு மனசு அடிக்கிறது இல்லை. ஆனா சர்ச்சுக்கு வர்றாங்க, எல்லாம் ஜெபம் பண்றாங்க, எல்லாம் செய்றாங்க, சரிதான். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லுங்க. உங்க மனசாட்சியை காத்துக்க, நல் மனசாட்சி உடையவங்களா இருங்க. உங்க செத்த மனசாட்சியை இயேசுவின் இரத்தத்தால கழுவுங்க பார்ப்போம். டெய்லியும் ஆண்டவரே உங்க இரத்தத்தால் என்னை கழுவும், இரத்தத்தால் என்னை கழுவும், என்னை உணர்வுள்ளவனாய் மாற்றும். சங்கீதக்காரனாகிய தாவீதுடைய நிறைய ஜெபம் என்ன தெரியுமா? என்னை உணர்வுள்ளவனாய் மாற்றும். அப்பொழுது நான் உன்னுடைய வசனத்தில் வழியில நான் நடப்பேன். என்னை உணர்வத்தார், நான் பண்றது தப்பு, நான் போற பாதை சரியில்லை, ஒரு உணர்வு எனக்கு தாரும். ஹல்லேலூயா. அப்ப நான் சொல்றேன், நீங்க ஒரு பாவம் பண்றீங்க, நீங்க திரும்ப மனம் திரும்புறீங்க. மனம் திரும்பின பிறகு ஆண்டவர் என்னை மன்னிச்சிட்டாருன்னு போகாதீங்க. திரும்ப அந்த பாவத்தை செய்யாமல் இருக்கிற ஒரு நல் மனசாட்சி, ஒரு உணர்வுள்ள இருதயத்தை ஆண்டவர்கிட்ட கேட்கணும். ஹல்லேலூயா. அந்த பாவம் நம்ம இருதயத்துல வரும் பொழுது அது தப்புங்கிற ஒரு இருதயம் அடிக்கணும். அதுதான் உணர்வுள்ள ஒரு குழந்தை மனசாட்சி. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா.
அப்போ இந்த கண்ணனாகிய இந்த அலெக்சாண்டர் வெகு தீமை செய்தான். மூணாவது பவுல் சந்தித்த தீமை என்ன தெரியுமா? அடுத்தது வசனம் 17ஆம் வசனம் படிங்க. அதே 2 தீமோத்தேயு 4:17 படிங்க. கர்த்தரும் எனக்கு துணையா நின்று கேட்கறதுக்காகவும் என்னை பலப்படுத்தினார். சிங்கத்தின் வாயிலிருந்து நான் என்ன பண்ணேன்? சிங்கத்தின் வாய். சிங்கத்தின் வாயின்னு என்ன சொல்றாரு? சரி, இப்போ நல்லா கவனிங்க, எனக்கு கவனிச்சுட்டே வாங்க. பவுல் இந்த சம்பவம் எங்கே இருக்குது அப்படின்னா, நிறைய நேரத்தில் பவுலுக்கு உயிருக்கு பிரச்சனை வந்திருக்கு. அதுதான் அந்த சிங்கத்தின் வாயின்னு சொல்கிறார். ஒரு முக்கியமான இடத்த மட்டும் நான் சொல்கிறேன், நல்லா கவனிச்சுட்டே வாங்க. தூக்கம் வரல யாருக்குமே? கவனிக்கலாம், ஒரு 10 நிமிஷம் கவனிக்கலாமா? சரி, இங்கே மாமா, அவன் பேர் என்ன? ஓடியா யாத்த ஸ்டுடியோ. சரி, இப்போ பவுல் ஊழியத்தெல்லாம் முடிச்சுட்டு எங்கே போகிறாருன்னா, பிலிப்பு அப்படிங்கிற ஒரு மனுஷனுடைய வீட்டுக்கு போகிறார். இந்த பிலிப்பு குறித்து நம்ம அப்புறம் பார்ப்போம். யாருக்கு வீட்டுக்கு போகிறாரு? பிலிப்பு. இந்த பிலிப்பு வீட்டில் பவுல் இருக்கும் பொழுது ஒரு தீர்க்கதரிசி வர்றாரு. தீர்க்கதரிசி கையை கட்டு, அந்த கையை கட்டு. அவனுக்கு கையை அவரே கட்டுறாரு. அவருக்கு கையை, பவுலுக்கு ட்ரெஸ்ஸை எடுத்து அவருக்கு கையை அவரே கட்டுறாரு. பவுலுக்கு ஒரு சால்வை எடுத்து என்ன பண்றாரு? அவருக்கு கையை அவரே கட்டி சொல்றாரு, இந்த சால்வை உடையவன், இந்த ட்ரெஸ்ஸை உடையவன் எருசலேமுக்கு போனானா யூதர்கள் இவனை இப்படிதான் கட்டி அவனை கொடுமைப்படுத்தி அடிப்பாங்க. தீர்க்க தரிசனத்தை பார்த்தியல? எப்படி தீர்க்க தரிசனம்? தேங்க்யூ, போமா. நீங்க என்கிட்ட ஜோம் பண்ண வாரீங்க, நான் என்ன சொல்றேன்? உங்க கையையும் காலையும் ஒருத்தவங்க கட்டி உங்களை அடிப்பாங்க. அப்படி தீர்க்க தரிசனம் சொன்னா நீங்க ஆமேன்னு சொல்லுவீங்களா, அல்லேலியோ சொல்லுவீங்களா? இந்த பாஸ்டர் சரியில்லை, அடுத்த வாரம் வேற சர்ச்சு பார்க்க வேண்டியதான். கையை காலை கட்டி அடிப்பாங்கன்னு வேற சொல்றாங்க. ஏங்க, வேற ஏதாவது நல்ல ஐயா இருக்காருன்னு பாருங்க, ஒரு ஃபோன் அடிங்க, அடுத்த சண்டே அங்கே போவோம். ஏன்னா நமக்கு அது என்னது? கள்ள தீர்க்க தரிசனம், இல்லைன்னா கெட்ட தீர்க்க தரிசனம். ஆமாவா இல்லையா? ஆனால் பவுல் வாராரு. பவுல்கிட்ட எல்லாரும் சொல்றாங்க, பவுல் நீங்க எருசலேம் போகாதீங்க. தீர்க்கதரிசி என்ன சொல்லியிருக்காரு? உங்க கையை காலை கட்டி உங்களை அடிப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. நீங்க அடி வாங்குறதுல பார்க்க முடியாது. பவுல் என்ன சொன்னார் தெரியுமா? ஆண்டவருக்காக அடிப்படை என்ன, நான் சாகவும் ரெடியா இருக்கிறேன்னு சொன்னார். ஏன் எல்லாரும் அழுறீங்க? நான் அடிபடுறதுக்கு இல்லை, நான் சாக கூட ரெடியா இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. அல்லேலூயா. இதெல்லாம் எங்க நடக்கு? அப்போஸ்தலர் 21ஆம் அதிகாரத்தில் நடக்கு. சரியா? சரி, இதே மாதிரி இவர் என்ன பண்றாரு? எருசலேம் போறாரு. இவன் யூதர்கள் முறையெல்லாம் மாத்திட்டான்னு சொல்லி யூதர்கள் இவன் மேல கடும் கோபம் கொண்டு நம்ம நியாயப்பிரமாணத்துக்கு விரோதமாக இவன் பண்ணிட்டான். அது பெரிய கதை, சிம்பிளாக சொல்கிறேன், வீட்டில் போய் படித்து பாருங்க. சரியா? உங்களுக்கு போர் அடிக்கக்கூடாதுன்னு சிம்பிளாக கதையாக சொல்கிறேன். பவுலை பிடிச்சி கட்டி வச்சாங்க. பவுலை பிடிச்சி என்ன பண்ணாங்க? தீர்க்க தரிசனம் நிறைவேறுது. பவுலை பிடிச்சி என்ன பண்ணியாச்சு? கட்டி தூக்கி போட்டு அடி வெளுத்துட்டான். எதுக்கு அடிச்சான்? பொய் சொன்னதுக்கு, களவு செஞ்சதுக்கெல்லாம் இல்லை. சுவிசேஷத்தை புறஜாதிகள்கிட்ட போய் பிரசங்கம் பண்ணிட்டான். புறஜாதிகள் விருத்த சேதனம் பண்ண வேண்டான்னு பிரசங்கம் பண்ணிட்டான். ஆபிரகாம் முதல் கொடுத்த விருத்த சேதனத்தை வேண்டான்னு சொல்லி பிரசங்கம் பண்ணிட்டான்னு கையை காலை கட்டி நொறுக்கிட்டான் தூக்கி போட்டு ஆலயத்துக்குள்ள வச்சு. அல்லேலூயா. 31ஆம் வசனம் படிங்க. அப்போஸ்தலர் 21:31 படிங்க, பார்ப்போம் என்ன நடந்தது. அவர்கள் அவனை கொலை செய்ய, ஏ அப்பா, எல்லாம் ஆவிக்குரிய ஜனங்களாக்காம். என்ன பண்ணாங்களாம்? பவுல எல்லாம் நியாயப்பிரமாணத்தை படிக்கிற மனப்பாடம் பண்ற ஆட்கள் பவுல் என்ன பண்ண மனசா இருந்தாங்களாம். கவனிக்கிறீங்களா? 3வது தீமை நான் சொல்றேன், பவுலுக்கு நடந்தது. அவனை கொலை செய்யணும்னு முயற்சி பண்றாங்க. கொலை செய்யணும்னு முயற்சி பண்ணும்போது பவுல் என்ன பண்ணார் தெரியுமா? அந்த நேரத்தில் ஆண்டவர் ஒரு நபரை அனுப்பி அங்கே என்ன நடக்க அப்படின்னா, பவுல் சொல்றாரு, கொஞ்சம் விடுங்க அப்படின்னு சொல்லி எப்படி கொஞ்ச நேரம் கதையெல்லாம் பேசிட்டு கடைசியில் அவருக்கு சாட்சியை பேசுறார். 22ஆம் அதிகாரத்தில். ஏன் இவ்வளோ அடித்த பிறகு அவர் சாட்சியை பேசுறாருன்னா, பவுலுக்கு ஒரு ஆசை, இந்த யூதர்கள் ரட்சிக்கப்படணும். பவுலுக்கு அழைப்பு கிடையாது யூதர்களை நடத்துவதற்கு, ஆனால் அவருக்கு ஒரு ஆசை, இந்த யூதர்கள் என்ன பண்ணோம்?
இப்போ அவருக்கு சாட்சியை சொல்றாரு. எல்லாரும் கவனிங்க, எபிரேய பாஷையில பேசுறாரு. அன்னைக்கு அது அராமிக்னு சொல்றாங்க. எபிரேய பாஷை, அராமிய பாஷை மாதிரி இயேசு பேசின அந்த பாஷையில் அப்படியே பேசுறோன்னு, என்னடா நம்ம சொந்த தாய்மொழியில பேசுறான்னு எல்லாரும் உத்து பார்த்துட்டு இருக்கிறாங்க. பார்க்கும் பொழுது பவுலுக்கு சாட்சி அவர் சொல்றாரு, இப்படிதான் நான் வந்து சபைக்குள்ள போய் கிறிஸ்தவர்களை அடிச்சு கொடுமைப்படுத்தினேன். நான் தமஸ்குக்கு போகும்போது வெளிச்சம் வந்து என்னை அடிச்சது. நான் கண்ணு குருடாய் போனேன். அப்போ அனனியான்னு ஒருத்தர் வந்து என் ஒரு பாஸ் என் தலையில கை வச்சு ஜெபம் பண்ணார். என் கண்ணு திறந்தது. நான் அதுக்கப்புறம் எருசலேம்ல ஆலயத்துல இருந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்கும் பொழுது இயேசுவை திரும்பவும் நான் முகமுகமா தரிசிச்சேன். அல்லேலூயா அப்படின்னு இயேசுவை குறித்து சாட்சியா சொல்லிட்டு இருக்கிறாங்க. கொஞ்ச நேரம் கேட்டாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் என்ன நடந்தது தெரியுமா? அப்போஸ்தலர் 22:23 வாசிங்களேன். இவ்விதமா கொஞ்ச நேரம் பேசுறத கேட்டாங்க. அதுக்கப்புறம் டென்ஷன் ஆகிட்டாங்க. பவுலை கொல்லணும்னு முயற்சி பண்ணி என்ன பண்றாங்க? கூக்குரல் இட்டு தங்கள் மேல் வஸ்திரங்களை எறிந்தார்கள். இந்த மேல் வஸ்திரம் எரிந்ததுக்கு காரணம் என்ன தெரியுமா? மேல் வஸ்திரத்துக்கு எரிஞ்சாங்கனாலே கல் எறிய ரெடி ஆயிட்டாங்கன்னு அர்த்தம். மேல் வஸ்திரத்தை யூதர்கள் கலத்திட்டாங்க. அதனாலதான் பாக்குறோம் ஸ்தேவான் கல் எறியும் பொழுது வஸ்திரத்தை பவுல் காத்து கொண்டு இருந்தார் அப்படின்னு. மேல் வஸ்திரத்தை அவங்களை கலத்திட்டா அதுக்கு அர்த்தம் என்னன்னா கல் எறிய ரெடி ஆயிட்டாங்க. இப்ப பவுலுக்கு 3வது தீமை வர சொல்ற, சிங்கத்தின் வாயிலிருந்து காக்கப்பட்டேன்னு சொல்றாருல, இதுவா கூட இருக்கலாம் நான் நினைக்கிறேன். கல் எறிய இந்த சின்ன பிள்ளைகள் கல் எறிஞ்சில அது மாதிரி நினைக்கிறீங்க. இவ்வளவு பெரிய கல் வச்சிருப்பான். 10 எரியில செத்து போவான் மனுஷன். எல்லாம் மூஞ்சில தான் எறிவான். அப்போ கல் எறிய ரெடியா இருக்கிறாங்க. திடீர்னு சேனாதிபதி வந்து அவனை கூட்டிட்டு போயிட்டான். பவுலுக்கு உயிரே வந்துட்டு, பவுலுக்கு என்ன வந்துட்டு? போன உயிர். அப்பாடா நம்ம தப்புனோன்னு நினைக்கும் பொழுது சேனாதிபதி சொல்றான், இவனை நம்ம வாரினால் அடிப்போன்னு. போச்சா? அதை வாசிங்க. அடுத்த வசனம் அடிச்சு பாருங்க. 23 எடுங்க. அப்போஸ்தலர் 22 எடுத்துட்டீங்களா? அப்போஸ்தலர் 22 அதிகாரத்துல அதாவது 24 வாசிங்க. சேனாதிபதி அவனை கோட்டைக்குள்ளே கொண்டு வரும்படி கட்டளையிட்டு அவனுக்கு விரோதமா இப்படி கூக்கர்லிட்ட முகாந்திரத்தை அறியும்படி அவனை சவுக்கால் அடிச்சானோ. சவுக்கால் அடிக்கணும்னு ஒரு சவுக்கால் அடிக்கிறான். என்ன தெரியுமா? இந்த படத்தை பாருங்க. அந்த இடது பக்கத்துல இருக்க அதான் சவுக்கு. சவுக்குன்னா அந்த பெல்ட் மாதிரி இருக்கும். நிறைய பெல்ட் மாதிரி ஒரு கைப்பிடியில் நிறைய பெல்ட் இருக்கும். அதனுடைய எண்டில் ஆட்டினுடைய எலும்பு ஈய துண்டெல்லாம் வச்சிருப்பாங்க. இயேசுவை இதை வச்சு தான் அடிச்சாங்க. ஹல்லேலூயா. இயேசுவை இதை வச்சு தான் அடிச்சாங்க. அடுத்த படத்தை பாருங்க. இந்த மாதிரி இருக்கும். இதை வச்சு அடிச்சாங்கன்னா சாகிறதுக்கு கூட 80% வாய்ப்பு இருக்கு. 80% அந்த மனுஷன் செத்துருவான். ஸ்பாட்ல செத்துருவான். அப்படி ஸ்பாட்ல சாகாட்டா 1 மாசத்துல செத்துருவான். அதுக்கு 100% செத்துருவான். ஏன்னா அடியெல்லாம் கிட்னிலையும் லிவர்லையாக்கும் விழும். முதுகுல இருக்கிற எல்லாம் நரம்பு சென்சிபிளான நரம்புல விழும். கண்ணுல மூஞ்சில அடி விழும். கண்டிப்பா 1 மாசத்துல அவன் என்ன செஞ்சிருவான்? அன்னைக்கு அந்த மெடிசின்லாம் கிடையாது. இன்னைக்குமே கல்லீரல் மண்ணீரல்லாம் அடிபட்டா மெடிசின் கிடையாது. சரியான மெடிசின் ரொம்ப கிடையாது. அப்ப இதை வச்சு ஒருத்தனை அடிச்சாங்கன்னா அவன் ஒன்று ஸ்பாட்லெஸ் ஆவான் 80%, இல்லை 1 மாசத்துல என்ன செஞ்சிருவான்? செத்துருவான். இதை வச்சு பவுலை அடிக்கலான்னு ஒரு முயற்சி எடுக்கிறாங்க. அல்லேலூயா. பவுல் இதுக்கு முன்னாடி அடி வாங்கியிருக்கார். எங்க தெரியுமா? 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை படிச்சு பார்த்தீங்கன்னா சவுக்கால் அடி வாங்கல, யூதர்கள்ட்ட அடி வாங்கியிருக்கார். 2 கொரிந்தியர் எடுங்க 11ஆம் அதிகாரம் 24ஆம் வசனமும் 25ஆம் வசனமும் படிங்க. யூதர்கள் வந்து 1 குறைய 40 முறை 5 நேரம் அவர் அடிச்சிருக்காங்க. அது வந்து இந்த மாதிரி கிடையாது. அது எப்படி இருக்கும்? நம்ம பெல்ட் மாதிரி இருக்கும். அது ஒரு பனிஷ்மெண்ட். 39 நேரம் தான் அடிப்பான். 39 நேரம் பெல்ட்டை வச்சு அடிக்கிற மாதிரி. அது லெதர்ல ஃபுல்லா லெதரா தான் இருக்கும். ஒரு ஈய துண்டோ ஒரு எலும்போ ஒரு கொக்கியோ ஒன்று இருக்க லெதர் மாதிரி 39 நேரம் அடிப்பான். அது பயங்கரமா வலிக்கும். ஆனால் சாக வாய்ப்பே கிடையாது. பயங்கரமா வலிக்கும். அது 39 நேரம் அதை வச்சு அடிப்பாங்க. அதுக்கப்புறம் நீங்க பார்த்தீங்கன்னா அது வாசிங்க 25ஆம் வசனத்துல 3 தரம் மிலாறுகளால் அடி வாங்கியிருக்கிறார். இந்த மிலாறுனா என்ன அப்படின்னா, இந்த பாருங்க, இந்த மனுஷன் பாருங்க கையில குச்சி வச்சிருக்கான் பாருங்க, குச்சி உடைய தடி. இவன் ஒரு ரோமன்.
அந்த குச்சிக்கு நடுவில் வந்து கோடாரி இருக்கு. இதை குறித்து நான் இன்னொரு நாள் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், டைம் ஆனதுனால. இந்த குச்சியை வச்சு என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த குச்சியை வச்சு அவங்க கட்டி வச்சிருப்பாங்க. அவங்க சில அதிகாரிகள் முன்னாடி நடந்து போவாங்க. யாராவது தப்பு பண்ணுறாங்கன்னா இந்த குச்சியில் ஒரு குச்சியோ 2 குச்சியோ எடுத்து அவனை அடிப்பாங்க. அதான் மிலாறுனால் அடிக்கிறது. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அதில் அவங்களுடைய டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக இருக்கும். இந்த குச்சியை வச்சு, கம்பை வச்சு, தடியை வச்சு அடிக்கிறது. மிலாறுனால் அடிபட்டிருக்கான். எத்தனை வாட்டி அடிபட்டிருக்கிறாராம்? 3 வாட்டி அடிபட்டிருக்கிறாராம் பவுல், எல்லாம் சுவிசேஷத்திற்காக. ஆனால் அப்பெல்லாம் அவர் வந்து பயப்படலை. ஆனால் இப்போ என்ன தெரியுமா, சாட்டையை வச்சு அடிக்க போகிறான். இதை வச்சு மில்லார்னால் அடி வாங்கினா அது உயிர் பிழைச்சிடலாம், பெல்ட்டை வச்சு அடி வாங்கினா உயிர் பிழைச்சிடலாம். ஆனால் இதை வச்சு ஒருவனை அடிச்சு அவன் கண்டிப்பாக செத்துருவான். ஆனால் பவுல் ஏன் பயத்தினார் தெரியுமா? பவுல் மேலே இன்னும் தரிசனம் இருக்கு. பவுல் உயிருக்கு பயப்படலை. அவர் ஏற்கனவே சொல்றார், எருசலேமில் செத்தாலும் பரவாயில்லன்னு தான் போனார். ஆனால் பவுல் மேலே இன்னும் தரிசனம் நிறைவேறலை. அல்லேலூயா. அவர் ராயன் முன்னாடி போய் நிற்க வேணும், ரோம அதிகாரி முன்னாடி போய் நிற்கணும், ரோமுக்கு போய் ஆண்டவருடைய சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணணும். அந்த ஒரு தரிசனம் அவருக்கு இருக்கு, அது இன்னும் முடியல. அப்போ ஒரு பயப்பட, நான் இப்பவே செத்துட்டா என் மேல இருக்கிற தரிசனம் என்ன ஆகுறது, என் மேல இருக்கிற நோக்கம் என்ன ஆகுறது, அதுக்கு தான் அவர் பயந்தார். சாகிறதுக்கு பயப்படல. ஹல்லேலூயா. அப்ப எவ்வளவு தூரம் அவர் மேல உள்ள தரிசனத்தில் அவர் கவனமா இருக்கிறார் பாருங்க. திடீர்னு ஆவியானவர் அவருக்குள்ள ஒரு உணர்வை கொடுக்கிறாரு. பக்கத்தில் இருக்க சேனாதிபதி, வசனம் பார்த்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். சேனாதிபதி பார்த்து சொல்கிறாரு, நீங்கள் விசாரிக்காம ஒரு ரோமனை இப்படி அடிக்கலாமான்னு கேட்கணும்னா பயந்து கையை எடுத்துட்டான், இந்த சவுக்கு கீழே போட்டான். ஏன்னா அந்த காலத்தில் ரோமர்களை பப்ளிக்கில் இப்படி அடிக்கக்கூடாது. ரோம குடியுரிமை பெற்றவன் என்ன செய்யக்கூடாது. நல்ல காலம் அந்த நேரத்தில் வாய் திறந்து பவுல் பேசினது, இயேசுவை மாதிரி அமைதியே இல்லாமல். அல்லேலூயா. கரெக்டாக ஆவியானவர் அதை எண்ணத்தை கொடுக்குறாரு. நான் ஒரு ரோமன், என்னை பப்ளிக்கில் இப்படி அடிக்கிறீங்களேன்னு கேட்டார். கேட்டோன்னா அவன் சேனாதிபதிக்கு அதை கீழே போட்டான். ஐயோ இவனை அடிக்கக்கூடாது. ஏன்னா ரோமன் சிட்டிசனாக இருந்த ஒருத்தன் என்ன செய்யக்கூடாது, அடிக்கக்கூடாது. அவன் சொல்கிறான், நீ ரோமனா? நான் ரோம சிட்டிசனை இந்த குடியுரிமை பெறுவதற்கு எவ்வளோ பணம் செலவு பண்ண தெரியுமா? அப்போ பவுல் சொல்கிறான், நீ பணம் செலவு பண்ண, நான் பிறப்பிலிருந்தே நான் ஒரு ரோமன் தான். எப்படி ரோமன் அப்படின்னா, ஆராய்ச்சியில் என்ன சொல்கிறாங்கன்னா, பவுலுடைய அப்பா அம்மா யூதர்களாக இருந்தாலும் அவர்களுக்கு ரோம குடியுரிமை அவங்க அப்பாவுக்கு இல்லைன்னா அவங்க தாத்தாவுக்கு இருந்திருக்கும். ஏதோ ஒரு வகையில் ரோம அதிகாரிகளுக்கு அவங்க உதவி செய்து அதன் மூலமாக ரோம குடியுரிமை அவங்க அப்பாவுக்கு தாத்தாவுக்கு இருந்திருக்கும். இப்போ அப்பா ரோம குடியுரிமையாக இருக்கிறதுனால பவுல் ஒரு யூதனாய் ஒரு பரிசேனாய் பிறந்தா கூட, அவன் பிறப்பால் யூதனாக இருந்தால் கூட, அவன் பிறக்கும் பொழுதே அவன் யாராகவும் இருக்கிறான், யூதன், ரோமனாகவும் இருக்கிறான். யூதன் பிளஸ் ரோமன். அதனால அவனை பப்ளிக்கில் பவுல் அடிக்கலை, அப்படியே அவனை உயிரோடு விடுறாங்க. பவுல் கடைசி வரைக்கும் போய் ஊழியம் செய்கிறார். பவுல் சொல்கிறாரு, நான் சிங்கத்தின் வாயிலிருந்து தப்புனேன். அல்லேலூயா. இந்த யூதர்களை அடித்து கொல்ல நின்னாங்க, அப்பவும் அந்த சிங்கத்தின் வாயிலிருந்து தப்புனேன். என்னை கட்டி வச்சு இந்த ரோமனுடைய இந்த சவுக்கால் என்னை அடிக்க வந்தாங்க, அப்பவும் நான் உயிர் தப்புனேன். சிங்கத்தின் வாயிலிருந்து என்னை தப்புவித்த தெய்வன் இனிமேலும் என்னை தப்புவித்து என்னை காப்பாற்றி சகல தீமையிலிருந்து என்னை காப்பாற்றி என்னை அந்த பரமராஜ்யம் அடையும்படி எனக்கு உதவி செய்வார். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. திரும்ப அந்த வசனத்தை 2 தீமோத்தேயு 4 அந்த வசனத்தை 18ஆம் வசனத்தை திரும்பவும் படிங்க. இந்த கர்த்தர் எல்லா தீமையிலிருந்து என்னை ரட்சித்து தம்முடைய பரம ராஜ்யத்தை அடையும்படி என்னை காப்பாற்றுவார். ஹல்லேலூயா. அப்போ ஒரு நல்ல கவனிங்க, ஒரு தேவ பிள்ளை தேவ சித்தம் செய்ய வேண்டும் என்ற ஒரு நோக்கமுடைய மனுஷனை சகல தீமையிலிருந்து ஆண்டவர் காப்பாற்றினது உண்மையானால், நீங்கள் தேவனுடைய சித்தத்தை செய்கிறவர்களாய் நீங்கள் இருப்பீர்கள் என்று சொன்னால், தேவனுடைய நோக்கத்தை நிறைவேற்றுகிற பிள்ளைகளாய் நீங்கள் இருப்பீர்கள் என்று சொன்னால், உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற சகல தீமைகளிலிருந்து கர்த்தர் உங்களை விடுவித்து காப்பாற்ற நல்ல தேவனாக இருக்கிறார். தீமைகள் வரதான் செய்யும், போராட்டங்கள் வரதான் செய்யும், ஆனால் சகல தீமையிலிருந்து உங்களை காக்க அவர் உண்மை உள்ள தேவனாக இருக்கிறார். உங்களை பரம ராஜ்யம் அடையும்படி உதவி செய்வார். உங்க மேல இருக்கிற தரிசனம், உங்க மேல இருக்கிற நோக்கம் நிறைவேறுகிற வரைக்கும் உங்க ஜீவன் உங்களை விட்டு போகாதுங்க. உங்க சகல தீமையிலிருந்து உங்களை காப்பாற்ற அவர் உண்மை உள்ள தேவனா இருக்கிறார். விசுவாசிக்கிற கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? அல்லேலூயா. என் மேல இருக்கிற தரிசனம் நிறைவேறணும், என் மேல் ஆண்டவர் நோக்கம் நிறைவேறணும்,
எனக்குள்ள ஒரு அபிஷேகம் கொடுத்திருக்காரு, எனக்குள்ள ஒரு தரிசனம் கொடுத்திருக்கிறார், எப்படி ஆகலாம் அதை நிறைவேற்றினேங்கிற ஒரு வைராக்கியம் பவுலுக்குள்ள இருந்தனால சகல தீமையில இருந்து பவுலை ஆண்டவர் காப்பாற்றினார். கவனிக்கிறோம் ராமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. ஒரு 4 தீமைகள் பார்த்தோம். மனிதர்கள் அவனை விட்டு போகிறது, மனிதர்கள் அவனை வேற வழி இல்லாம அவனை விட்டு போகிறது, கூட இருந்தே அவனுக்கு துன்பம் செய்கிறது, சிங்கமாகிய பிசாசு மனிதர்களை வைத்து அவனுடைய உயிரை அழிக்க நினைக்கும் பொழுது எல்லா சகல தீமையிலிருந்தும், உயிர் போகிற தீமையிலிருந்து கூட பவுலை ஆண்டவர் காத்தார். உங்களையும் என்னையும் காக்க அவர் உண்மை உள்ள தேவனாக இருக்கிறார். ஆனால் கேள்வி என்னன்னா, நீங்க தேவ சித்தத்தில் உண்மை கவனமா இருக்கிறீங்களா? தேவ திட்டத்தை செய்ய நாம் கவனமா இருப்போம். என் மேல ஒரு நோக்கம் இருக்குங்க, என் மேல ஒரு தரிசனம் இருக்கு, என்னை குறித்து கர்த்தருக்கு ஒரு திட்டம் இருக்கு, அதை நிறைவேற்ற நாம் கவனமா இருந்தால் சகல தீமையிலிருந்தும் உங்களை காப்பாற்றுவார். ஒரு மனுஷனும் உங்களுக்கு தீமை செய்ய அவன் நினைச்சாலும் தீமை செய்ய முடியாது. அந்த தீமையை நன்மை ஆண்டவர் மாற்றுவார். கடைசி நிமிஷத்தில் எல்லாத்தையும் மாற்றி போடுவார். எப்படி பவுலுக்கு ஆண்டவர் மாற்றினாரோ அப்படி செய்வாருங்க. அல்லேலூயா. நான் சொல்றேன், மனிதர்கள் உங்க தீமை செய்ய நினைக்கலாம், இல்ல சத்துரு மனிதர்களை வைத்து உங்க உயிரை கூட அழிக்க நினைக்கலாம். ஆனா தேவ சித்தம் செய்யலாம் நீங்க மாறுங்க. ஆண்டவரே மனுஷன் எனக்கு அதை பண்றான் இதை பண்றான், அதை குறித்து கவலைப்படாதீங்க. உங்க சித்தம் என்னப்பா அதை கேளுங்க ஆண்டவர்கிட்ட. எதற்கப்பா என்ன ரட்சித்தேர், எதற்கப்பா என்ன அபிஷேகம் பண்ணீர், நான் என்னப்பா உங்க ராஜ்யத்துக்கு தேவை, நான் ஒரு கழுதை, நான் ஒண்ணுக்கும் பிரயோஜனம் இல்லாதவன், என்னை கொண்டு என்னப்பா நீர் செய்ய விரும்புகிறீர், எனக்கு ஞானம் கிடையாது, எனக்கு அறிவு கிடையாது, ஆனால் நீர் என்னை கொண்டு ஏதோ செய்ய விரும்புகிறீர், நான் என்ன செய்யணும் ஆண்டவர் அவர்கிட்ட கேட்டு பாருங்க. எந்த மனிதர்கள் உங்களுக்கு கொடுக்கிற தீமையிலிருந்தும், எந்த சத்துரு எந்த மனுஷனை பயன்படுத்தினாலும் சகல தீமையிலிருந்து உங்களை காக்கிறவர் மட்டுமல்ல, பரம ராஜ்யத்தை அடையும்படிக்கு உங்களுக்கு உதவி செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரம ராஜ்யத்தை அடையணும்னா தேவ சித்தம் செய்வலா இருக்கணும். நீங்க ஊழியம் செய்கிறவங்களா கூட இருக்கலாம். இது லைவ்ல போறதுனால பேசுறேன். நீங்க 50 வருஷம் 100 வருஷம் ஊழியம் செய்யலாம். அப்படி ஊழியம் செய்து நரகத்துக்கு போறவங்க இருப்பாங்க. பைபிள் அதை சொல்லுது, நான் சொல்லலை. ஏன்னா கடைசி நாளில் நாங்கள் தீர்க்க தரிசனம் சொன்னோம், ஊழியம் செஞ்சோம், பியாய் துரத்துறோம், நோய் சுகமாக்கணும்னு கடைசி நேரத்தில் ஆண்டவர் சொல்லுவாங்களாம். அப்போ 50 வருஷம் 100 வருஷம் ஊழியம் செஞ்சாலும் நரகத்துக்கு போகிற வாய்ப்பு இருக்கு. ஏன்னா தேவ சித்தம் செய்யலை, தெய்வம் என்ன விரும்புகிற அதை செய்யலை, வயிற்றுக்காக ஊழியம் செய்தவர்கள். அல்லேலூயா. அருமையான தெய்வ பிள்ளைகள், நான் சொல்றேன், உங்க மேல தெய்வம் ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். அது தெரியல, ஆண்டவர்கிட்ட அழுது கேளுங்க. நான் என்ன செய்யணும்ப்பா, என்ன விரும்புகிறேன் ஆண்டவரே, நான் என்ன செய்யணும்னு. நீங்க மனிதர்களுடைய தீமை குறித்து கொஞ்சம் கூட நீங்க பயப்படாதீங்க. உங்களை யார் விட்டுட்டு போறாங்க, உங்க கூட யார் இருக்காங்க, உங்களுக்கு யார் சப்போர்ட் பண்றாங்க, உங்களை யார் கொல்ல நினைக்கிறாங்க, இதெல்லாம் விஷயமே கிடையாது. தேவ சித்தம் தான் முக்கியமானது. எத்தனை பேர் நம்புறீங்க? ஒரு ஆமென் சொல்லுங்க. நீங்க தேவ சித்தம் என் வாழ்வில் நிறைவேற வேண்டும் என்கிற ஒரு வைராக்கியமும் ஒரு வாஞ்சையும் உங்களுக்குள்ள இருக்குமானால் எந்த மனுஷனும் உங்க உயிரை உங்க தலையில் இருக்கிற முடிய கூட தொட முடியாது. கடைசி நிமிஷத்துல பவுலை காப்பாத்தின போல உங்களை காப்பாற்றி தூக்கிட்டு வந்துடுவாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏதாயிலும் ஒண்ணு பண்ணி அவர் உங்களை காப்பாற்ற நல்ல தேவனா இருக்கிறார். தேவ சித்தம் செஞ்சு முடிச்ச பிறகுதான் நம்ம கண்ணை மூடும். ஆமென் சொல்லுங்க. அது வரை நம்ம ஜீவன் நம்மளை விட்டு போவாது, அது உள்ளதான் கிடக்கும். யாருக்கு தெரியுமா இந்த பாக்கியம்? யாருக்கு தெரியுமா அந்த பாக்கியம்? தேவத்தை சும்மா சர்ச்சுக்கு வந்துட்டு ஆராதிச்சுட்டு சண்டே சர்ச்சு சர்வீஸ் முடிஞ்சு இனி அடுத்த சண்டே பார்ப்போம், இது இல்லை. திங்கள் முதல் சனிக்கிழமை வரை நான் என்ன பண்றேன், ஏசப்பாக்கு விருப்பம் உள்ளதை நான் செய்யறேனா, தேவ திட்டத்தை நான் செய்யறேனா, ஒழுங்கா உட்கார்ந்து முதல்ல நான் ஜோம் பண்றேனா. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. நான் ஒரே விஷயம் சொல்லி முடிக்கிறேன். சில இந்த சவுத் ஆப்பிரிக்கா இந்த மாதிரிப்பட்ட இடங்கள்ல சில செய்தியெல்லாம் நான் கேட்குறேன் பாருங்க, என்ன ஆழமாக பேசுகிறாங்க தெரியுமா? நான் சொல்கிறேன், இந்த செய்தியே சில பேருக்கு புரிய மாட்டேங்குது. இந்த செய்தி என்ன செய்ய மாட்டேங்கி, கொஞ்சம் டெப்த்தாக போனாலே நம்ம ஆட்களுக்கு சில பேருக்கு தூக்கம் வந்துடுது, புரிய மாட்டேங்கி. உங்களெல்லாம் அந்த சவுத் ஆப்பிரிக்கா அந்த சபைகளெல்லாம் கொண்டு உட்கார வச்சா உங்களுக்கு தலையும் புரியாது வாழும் புரியாது. அவன் தமிழில் பேசுனாலும் சரி தான், அவ்வளவு டெப்த்தாக பேசுகிறான். எனக்கு வெட்கமாக இருக்கு, ஆண்டவரே என்னைக்கு என் மக்களை நான் இந்த லெவலுக்கு கொண்டு வர போகிறேன். அவன் பூமியிலே இல்லை, அவன் ஆகாய மண்டலம் அவன் சொல்லக்கூடாது. அவங்க ஆகாய மண்டலமா பேசுறாங்க, கேலக்சின்னு பேசுறாங்க, ஆவியின் மண்டலம் பூமியில இல்லை, அவன் ஆவி மண்டலத்துக்கு போயாச்சான். நம்ம இப்பந்தான் ஜெபம் பண்ணுங்க, பைபிள் படிங்க, ஜெபம் பண்ணு, அதுல தான் உங்களை கொண்டு வர்றது பெரிய கஷ்டமா. ஜெபம் பண்ணி பைபிள் படிச்சு உபவாசம் பண்றதுலயே ஒரு ஜனங்களை கொண்டு வர்றதுக்கு கஷ்டமா இருக்கு, கஷ்டமா இருக்கு. உண்மையில சொல்றேன், எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. சில பைபிள் சத்தியங்கள்லாம் நான் டீச் பண்ண ரொம்ப யோசிப்பேன். காரணம் என்னன்னா, டெப்த்துக்குள்ள கொண்டு போனா உங்களுக்கு புரியாது.
புரியாது. சில பைபிள் சத்தியங்கள்லாம் இருக்குங்க, அதுக்குள்ளே நான் இப்போல்லாம் நம்ம பேசுறது பாருங்க, இதெல்லாம் ரொம்ப 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 நார்மல் லெவலில் தான் இது போயிட்டுருக்கு. முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் டெப்த்தாக போய் கொஞ்சம் படங்கள்லாம் போட்டு எடுத்தாவது நீங்கள் கவனிப்பீங்க அப்படின்னு கொண்டு போகிறோம். ஏன்னா அப்படியாவது ஒரு தேவ சித்தம் செய்கிறவளா மாறிட மாட்டீங்களா, ஒரு ஜெபிக்கிறவளா நீங்கள் மாறிட மாட்டீங்களா, அப்படி ஒரு தாகம். ஆனால் சில தேசங்கள் பாருங்க, இயேசுடைய வருகை குறித்து அந்த கடைசி காலங்கள் அது எதிர் ஆராய்ச்சி பண்ணி எங்கேயோ போகிறாங்க, அவங்க டெப்த்துக்குள்ளே போகிறாங்க. ஹல்லேலூயா. அவங்களுக்கு ஜெபம், வேத தியானம், உபவாசம் அதில் ஒரு பழக்கமாக, அது ஒரு பழக்கம், அது அதில் யாரும் சொல்லவே வேண்டாம் அவங்களுக்கு. ஆனால் நம்மளெல்லாம் சில நேரங்களில் ரொம்ப நீங்கள் அப்படி மாறணும்னு நான் விரும்புகிறேன். ஹல்லேலூயா. ஒரு ஆமேன் சொல்லுங்கள், கை தூக்கி ஆமேன்னு சொல்லுங்களேன். எவ்வளவு ஆழமான உபதேசங்களுக்குள்ளே கொண்டு போனாலும் நான் நம்புகிறேன், அடுத்த ஒரு வருஷத்தில் ஆவியின் மண்டலங்களை குறிச்சுலாம் நான் பைபிள் ஸ்டடி எடுக்கணும். நீங்கள் ஆவியின் மண்டலங்களில் போகிறவங்களாம் மாறணும். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட டெப்த்துக்குள்ளே ஆண்டவர் உங்களை கொண்டு போவாராக. எவ்வளவு நாள் தான் பைபிள் படிங்க, ஜெபம் பண்ணுங்க, இதே சொல்லிகிட்டு இருக்க. இதெல்லாம் நீங்கள் இதை தாண்டி வரணும். அப்போ தேவ சித்தம் என்ன குறித்து என்ன, அது அறிகிற ஒரு ஞானம் உங்களுக்குள்ளே வரட்டும். ஆழங்களுக்குள்ளே போங்க, ஆவியின் ஆழங்களுக்குள்ளே வளருங்க. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. எப்போவுமே உங்களை ஒருத்தர் நடத்தணும் ஜோம், அதை எதிர்பார்க்காதீங்க. நீங்கள் ஆண்டருக்குள்ளே வளருக்குள்ளே நீங்கள் மாற வேண்டும் நான் விரும்புகிறேன். கர்த்தர் உங்களை அப்படி மாற்றுவாராக. எத்தனை பேர் விரும்புகிறீங்க? கை தூக்கி ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். ஹல்லேலூயா. ஒரு நல்ல முதிர்ந்த விசுவாசிகளாக நீங்கள் மாறணும். நல்ல எத்தனை டெப்த்தில் உங்களை டீச் பண்ணி கொண்டு போனாலும் இது எங்களுக்கு புரியுது அப்படி சொல்கிற அளவுக்கு நீங்கள் வேதத்தை வாசிக்கிறவளாய் தேவ சித்தம் செய்யலாம் நீங்கள் மாறணும். கை தூக்கி ஆமேன்னு சொல்லுங்கள். எத்தனை பேருக்கு நான் கை தூக்கி அப்படியே ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. உங்களுக்காக நான் ஜெபம் பண்ண போகிறேன். அப்படியே முழங்கால் பண்ணிட்டு அப்படியே கரங்களை உயர்த்தி நம்ம எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்தில் நான் தேவ சித்தம் செய்கிறவனாய் பவுலுக்கு அவரோடு இருக்கிறவங்க, அவரை விட்டுட்டு போகிறவங்க, அவர் கூட இருந்து குழிப்பறிக்கிறவங்க, அவருக்கு துரோகம் பண்ணுறவங்க, இல்லை மனிதர்களுடைய பிரச்சனை, அரசாங்கத்தால் வந்த பிரச்சனை, ரோம அதிகாரிகள் வந்த பிரச்சனை, இதெல்லாம் அவருக்கு பிரச்சனையே கிடையாது. நான் தேவ சித்தத்தை செய்கிறேனா, தேவன் என் மேலே வச்சு தரிசனத்தை நான் முடிக்கிறேனா, தேவன் என் மேலே வச்சு தரிசனத்தை நான் முடிச்சிட்டேனா, இல்லை இன்னும் பாதி இருக்குது, இன்னும் நிறைய நான் செய்ய வேண்டுமே, இந்த நோக்கத்தோட பவுல் இருந்தபடியால் கடைசி வரைக்கும் சகல தீமையிலிருந்து கர்த்தர் அவனை காப்பாற்றினார். தேவ ஜனமே, இந்த சத்தத்தை கேட்கிற தேவ ஜனமே, நான் தீர்க்க தரிசனமா சொல்லுகிறேன், தேவன் சகல தீமையிலிருந்து உங்களை காக்கணுமா? வேதம் சொல்லுகிறது, நீங்கள் தேவ சித்தத்தில் கவனம் செலுத்துங்க. இன்னும் நீங்க தேவ சித்தம் செய்கிறவளாய் மாறுங்க. வெறும் ஜெபிக்கிறவளாய் உங்க வேலையை செஞ்சுட்டு போறவங்களா அல்ல, ஏதோ கடமையை முடிக்கிறவங்களா அல்ல, தேவ திட்டம் உங்க வாழ்வில் நிறைவேறவர்களாய் எல்லாரும் வாய் திறந்து ஜெபம் பண்ணி கேளுங்க. என்னை குறித்து உம்முடைய நோக்கம் என்னப்பா, என்னை குறித்து உம்முடைய சித்தம் என்னப்பா? கேட்க ஆரம்பிக்கலாமா? ஜெபம் பண்ண ஆரம்பிக்கலாமா? இந்த பவுலை போல நான் உமக்கா என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறேன், எனக்கு சொல்லுங்க ஆண்டவரே. சில பேர் இடத்துல ஆண்டவர் ஏற்கனவே பேசியிருக்கலாம், அதை நிறைவேறும்படியாய் அந்த கிருபைகளை ஆண்டவர்கிட்ட கேட்டு ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. எவ்வளவு நாள் தான் நம் காலத்தை தாழ்த்துவோம், எவ்வளவு நாள் தான் நாம் அப்படியே அமைதியாக இருக்க போகிறோம்? ஜெபிங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். ஒரு முதிர்ந்த விசுவாசிகளாய் தேவ திட்டத்தை, தேவனுடைய ஊழியத்தில் ஏதோ ஒரு பகுதியில் நீங்கள் இருக்கிறவர்களாய் ஆண்டவர் உங்களை மாற்றுவாராக, ஆண்டவர் உங்களை மாற்றுவாராக. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே. ரட்சகரே உமக்கு ஸ்தோத்திரம், ரட்சகரே உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கர்த்தர் எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணுகிறீங்களா? என்னை குறித்து உம்முடைய திட்டம் என்ன, என்னை குறித்து உம்முடைய நோக்கம் ஏசப்பா, நான் உங்களுக்கு என்ன இப்படி கேளுங்க. நான் உங்களுக்கு செந்தமிழெல்லாம் பேசலை, நார்மல் உங்கள் தமிழில் பேசுங்க. ஏசப்பா, நான் உங்களுக்காக என்ன செய்யணும்ப்பா, நான் என்ன செய்கிறப்பா, நீ காத்திருக்கிறீ, நான் என்னப்பா பண்ணணும், என்னிடத்துல நான் என்ன விரும்புகிறேன் ஆண்டவரே, எனக்கு புரியலை, எனக்கு சொல்லித்தாங்கன்னு கேளுங்க பார்ப்போம். ஹல்லேலூயா. ஜெபம் பண்ணுங்க. ஆமென், 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 ஆமென். மனிதருடைய தீமையை நினச்சி கவலைப்படாதீங்க. மனுஷன் உங்களுக்கு என்ன செஞ்சாலும் உங்களுக்கு ஒன்றும் செய்ய முடியாது. தேவ திட்டத்துக்குள்ளே இருக்கிறவனை எந்த வல்லமையாலும், எந்த மனுஷ வல்லமையோ பிசாசு வல்லம் ஒன்றும் செய்ய முடியாது. அதை நான் ஆழமாக விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. அப்படியே ஜெபம் பண்ணுங்க பார்ப்போம். ஒரு 2 நிமிஷம் நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கொஞ்சம் டைம் ஆனாலும் ஆமென், 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 ஆமென். ஹல்லேலூயா.
ஹalleluya. நான் உமக்கு என்ன செய்ய நீர் சித்தமாக இருக்கு. அதுதான் பவுல் அன்னைக்கு கேட்டார். அவருக்கு ஒன்றுமே தெரியும், இயேசுனா யாருன்னு கூட தெரியும். ஆனால் கேட்ட ஒரே வார்த்தை, நான் என்னப்பா செய்யணும், நான் என்னப்பா செய்யணும். ஹalleluya 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 ஹalleluya. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. இன்னும் நான் உமக்கு என்ன செய்ய நீர் சித்தம் உள்ளவரா இருக்கிறீர், சித்தம் உள்ளவரா இருக்கிறீர். பிரைஸ் தி லார்ட். என்னப்பா செய்யணும்னா சொல்லுங்கப்பா, செஞ்சிடுறேன். என்னப்பா செய்யணும்னா சொல்லுங்கப்பா, செஞ்சிடுறேன். ஏசப்பா ஏசப்பா என்னப்பா செய்யணும்னா சொல்லுங்கப்பா, செஞ்சிடுறேன். ஏசப்பா ஏசப்பா என்னப்பா செய்யணும்னா சொல்லுங்கப்பா, செஞ்சிடுறே. உங்க ஆசைதான் எனது ஆசை, உங்க ஆசைதான் எனது ஆசை, உங்க எண்ணம் தான் எனது விருப்பமே, உங்க விருப்பம்தான் எனது விருப்பமே. ஏசப்பா ஏசப்பா ஏசனவா செய்யணும்னா சொல்லுங்கப்பா, செஞ்சிடுறே. ஏசப்பா ஏசப்பா என்னப்பா செய்யணும்னா இனி ஒரு வாழ்வு இல்லை நீங்க இல்லாம, இனி ஒரு வாழ்வு இல்லை நீங்க இல்லாம, உங்க பாதந்தான் எனது தஞ்சமையா, உங்க பாதந்தான் என்னது தஞ்சமையா. ஏசப்பா ஏசப்பா என்னப்பா செய்யணும்னா சொல்லுங்கப்பா, செஞ்சிடுறேன். ஏசப்பா ஏசப்பா என்னப்பா செய்யணும்னா சொல்லுங்கப்பா, செஞ்சிடுறேன். எத்தனை இடர் வரட்டும் அது என்னை பிரிக்காது, எத்தனை இடர் வரட்டும் அது என்னை பிரிக்காது. உமக்காய் ஓடிடுவேன், உற்சாகமாய் உழைத்திடுவேன். உமக்காய் ஆண்டவரே இந்த வாழ்க்கை உமக்காக ஓடிடுவேன், உற்சாகமாய் உழைத்திடுவேன். ஏசப்பா ஏசப்பா என்னப்பா செய்யணும்னா ஆண்டவரே இந்த ஒரு வாழ்க்கை உமக்காக நாங்கள் சரியாக வாழ கிருபைகளை தாராண்டவரே, பலனை தாராண்டவரே, நன்மைகளை என்மேல் வீட்டவரே. ஹalleluya ஹalleluya ஆமென். எல்லாரும் தேவ கிருபைகளை கேட்ட கரங்களை தட்டி கர்த்தரை நம்ம எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணலாமா? தேவ கிருபைகளை கர்த்தர் நமக்கு தருவாராக, கிருபை கர்த்தர் உங்களுக்கு தருவாராக, கிருபை உங்கள் மேல் கர்த்தர் ஊற்றுவாராக. தேவனுடைய திட்டத்தை, தேவனுடைய சித்தத்தை, தேவனுடைய விருப்பத்தை, தேவனுடைய ஆசையை, உங்கள் வாழ்விலை தேவன் வைத்த தரிசனத்தை, தேவன் நமக்கு நிறைவேற்ற வேண்டிய கிருபைகளை, அந்த ஆசையை முதல்ல நமக்குள்ள கர்த்தர் தருவாராக, அந்த விருப்பத்தை நமக்குள்ள கர்த்தர் தருவாராக. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றியோடுமே நாங்கள் துதிக்கிறோம். எங்களை அதிகமாக